Assalamualaikum. Good evening. Assalamualaikum. Good evening. எல்லாருக்கும் கேக்குதா? என்னன்னா இதுல புது டாபிக் கொண்டு இங்கிலீஷ்ல இருக்கிறது யோசிக்க தேவையில்லை. எனக்கு தமிழாக்கம் செய்து இதை தர வேணும். என்னன்னா தமிழ்ல இது சம்பந்தமான எந்த விதமான நோட்ஸும் இல்லை. நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதாவது இந்த இந்த டாபிக் உங்களுக்கு தந்த டாபிக் என்ன டாபிக் இல்லை? தந்த டாபிக் என்ன டாபிக்ல கதைக்க போறோம்? என்ன டாபிக்ல கதைக்க போறோம்? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இதுக்கு தமிழ்ல சொல்ற சொற்பதங்களை நீங்க சும்மா நோட் பண்ணி கொள்ளுங்க. முக்கியமான தமிழ்ல நோட்ஸ் கிடையாது. இதோட பல்கலைக்கழகங்கள்ல தமிழ்ல நோட்ஸ் கொடுக்குறாங்களோ இல்லையா, புக் எல்லாம் கிடையாது. ஏராளமான புக் இங்கிலீஷ்ல இருக்குது. இது சம்பந்தமான முக்கியமான விஷயங்களை நீங்க நோட் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நோட்ஸ் வேணும். விளங்கிட்டா நான் கதைக்கிறது கிளியரா? ஓ சார், விளங்குது. இப்ப இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்பதற்கான தமிழ் என்ன? யாராவது தெரிஞ்சாக்கள் சொல்லலாம். இதுக்கு பல சொல்லுகளை கொண்டு சொல்றாங்க. சொல்லுங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்றால் என்ன? சொல்லு. நிலையான அபிவிருத்தி அல்லது நிலையான வளர்ச்சி, பேண்தகு அபிவிருத்தி, நிலை பேறான அபிவிருத்தி, பேண்தகு அபிவிருத்தி போன்ற பல சொற்களை இதற்கு பயன்படுத்துகிறார். என்ன சொல்? பேண்தகு அபிவிருத்தி அல்லது நிலை பேறான அபிவிருத்தி. கொஞ்சம் ரைட், ஓகே. இப்ப பேண்தகு அபிவிருத்தி பற்றிய சில விடயங்களை பற்றி கருத்தில் கொள்வோம். முதலாவது நீங்க நோட் பண்ற விஷயம் 1987 ஆண்டு. எத்தனையாம் ஆண்டு? 1987 ஆண்டு. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முதல் வேர்ல்ட் கமிஷன் ஆன் என்வாயன்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், வேர்ல்ட் கமிஷன், உலக ஆணைக்குழு. எது பற்றி ஆணைக்குழு? சூழலுக்கும் அபிவிருத்திக்குமான உலக ஆணைக்குழு ஒன்றினுடைய அறிக்கையில் பேண்தகு அபிவிருத்தி பற்றிய ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது.
அந்த அறிக்கை அழைக்கிறது பேண்டகு அபிவிருத்தி பற்றி. அப்ப எத்தனை வருஷத்துக்கு இப்ப கிட்டத்தட்ட 87 இப்ப எத்தனை வருஷம்? 87 எத்தனை வருஷம்? சொல்லுங்க, எத்தனை வருடங்கள்? 87ஆம் ஆண்டுனா எத்தனை வருஷம்? 87 அங்கால 3 போட்டா 90, இங்கால 10, 30, 35, 3, 38, அன்னளவு 38 வருஷம். என்ன 37 வருஷம் ரஃப்லி. 37 வருஷத்துக்கு முதல் தான் இந்த கமிஷன், வேர்ல்ட் கமிஷன், அதாவது ப்ரூலன் கமிஷன் சொல்றாங்க. ப்ரூன்லேண்ட் கமிஷன் ரிப்போர்ட் வந்து சொல்லுது, நாங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு போகணும். இதுல எண்ணக்கருவை நீங்க பழகுங்க, நான் நோட்ஸ் அனுப்புறேன், சொல்லுங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்ன, பேண்டகு அபிவிருத்தி என்ன என்றால், தற்போதுள்ள உலகத்தில் உள்ள மக்கள் உலகத்தில் இருக்கின்ற வளங்களை பயன்படுத்தி கொண்டு எதிர்கால சந்ததி அவர்களுடைய தேவையை நிறைவு செய்யக்கூடியவாறு அந்த வளங்களை மீதமாக்கி மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி. எண்ண கருவை மட்டும் ஒரு நோட்ஸ் வந்தா நீங்க வாய்ச்சு கொள்ளலாம். முதலாவது என்ன சொல்லுதோ அபிவிருத்தினா என்ன? சொல்லுங்க. என்ன? தற்போதுள்ள உலகத்தில் இருக்கின்ற மக்களும் உள்ள வளங்களை பயன்படுத்தி தமது தேவைகளை நிறைவு செய்வதுடன் எதிர்கால சந்ததியினருடைய தேவையை நிறைவு செய்வதற்காக அந்த வளங்களை மீதப்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு அபிவிருத்தி சொல்லலாம். எனவே சஸ்டைனபிலிட்டி, பேண்டகு நிலை என்றால் அது ஒரு மாற்றம் அடைகின்ற ஒரு நிலை. எதை நோக்கி? எதிர்கால சூழல், சமூக பொருளாதார விடயங்களை சமநிலைப்படுத்தப்பட்ட வகையில் மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி. எதிர்காலத்தில் நாங்கள் சூழல், சுற்றுச்சூழல் சம்பந்தமான விடயங்கள், சமூகவியல் சம்பந்தமான விடயங்கள், பொருளாதார விடயங்கள் என்பவற்றை கருத்திலே கொண்டு அவற்றை சமநிலைப்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி தான் இந்த பேண்டகு அபிவிருத்தி. இதுக்கு உதாரணம் ஒன்று பார்ப்போம். முதல் கல்விக்கு போறதுக்கு முதல் சில உதாரணங்களை பார்ப்போம். ஒன்று, இந்த ஒரு காடுகள் இருக்கிறது. காடுகளை நாங்கள் அழிக்க வேண்டுமா, அழிக்க தேவையில்லையா? மரங்களை வெட்ட வேண்டுமா, வெட்டக்கூடாதா? வெட்டக்கூடாது சார். வெட்டக்கூடாது. ஆனால் மனித தேவையை, வீட்டில் உள்ள தளவாடங்களை, விறகு தேவையை ஏனைய காடுகளிலிருந்து மரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரயோசனங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் வெட்டாமல்? கனிய வளங்கள் இருக்கிறது புவியிலே. எப்படியான கனிய வளங்கள்? பெட்ரோலியம் இருக்கிறது, பல கனிமங்கள் புவியிலே இருக்கிறது, பல ஏராளமான பௌதிக வளங்கள், உயிரியல் வளங்கள், காற்று வளம், நீர் வளம், நிலவளம், உயிரியல் வளங்களாக காடு, புல்நிலங்கள், இவ்வாறு இருக்கின்ற வளங்களை மனிதன் பயன்படுத்த வேண்டுமா, பயன்படுத்த தேவையில்லையா?
பயன்படுத்த வேண்டுமா பயன்படுத்தவில்லை? பயன்படுத்த வேண்டும். கேட்டுக்கொள்ளையாலே நீங்கள் வீடு ஓ கட்ட சார். வீடு கட்ட தேவையில்லையா? வீடு கட் ஆனா வீடு கட்டணும் என்ன வேணும்? மரம் வேணும், சீமெந்து வேணும், கற்கள் வேண்டும். எங்கிருந்து பெற வேண்டும்? புவியிலிருந்து பெற வேண்டும். புவியிலிருந்து பெற பெற இவை அருகிவிடும். மிகவும் ஒரு சவாலான நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் 1800ஆம் ஆண்டு வரை புவி மனிதனுக்கு சாதகமாக இருந்தது. மனிதனுடைய வாழ்க்கை இயற்கையோடு ஒன்றித்திருந்தது. துரதிர்ஷ்டவசமாக 1700களுக்கு பிறகு இடம்பெற்ற உலகத்திலே ஏற்பட்ட புரட்சிகரமான மாற்றங்களிலே தொழில்நுட்ப விருத்தி, மருத்துவ விருத்தி, புதிய கண்டுபிடிப்புகள் 800லிருந்து ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்குள்ளே ஏற்பட்ட பாரிய மாற்றம் சனத்தொகையை அபரிமிதமாக அதிகரிப்பதற்கு காரணமாக இருந்தது. அபரிமிதமான சனத்தொகை அதிகரிப்பு, டிராஸ்டிக் இன்க்ரீஸ் தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த அபரிமிதமான ஒரு அதிகரிப்பு என்ன செய்தது என்றால் மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு சிக்கல் நிலைமைக்கு கொண்டு வந்தது. மிக விரைவாக நகரமயமாக்கம் என்பது நரகமயமாக்கம். மனிதன் நினைக்கின்றான் இந்த காடுகளை அழிப்பது, அழித்து கட்டடங்களை கட்டுவது சந்தோஷமான விடயம். பெரிய வீடுகள், மாடா மாளிகைகள், அடுக்கு மாடிகள், பெரிய பேலஸ், பெரிய கட்டிடங்கள், அலுவலகங்கள் என்று முழுக்க மரத்தை வெட்டி கட்டாந்தரையாக்கி பல கட்டடங்களை கட்டி அதிலே வாழ்வது அபிவிருத்தி என்கின்ற எண்ணக்கருதான் இன்றைக்கு 1980களுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்த எண்ணக்கரு. இப்பையும் உங்களோட எண்ணக்கரு என்ன? ஒரு நல்ல பெரிய வீடு கட்டுறதை விரும்புவீங்களா, ஒரு சிறிய வீடு கட்டுறதை விரும்புவீங்களா? ஒரு சின்னமா ஒரு வீடு கட்டுறதை விரும்புவீங்களா, பெரிய ஒரு வீடு கட்டி ஏசி பூட்டி சந்தோஷமா இருக்கிறத விரும்புவீங்களா? சொல்லுங்க. கதைக்கணும், இல்லாட்டி சரி வர விளங்காது. சொல்லுங்க, எது உங்களுக்கு மகிழ்ச்சி? நல்ல அழகான வீடொன்றை கட்டி டைல்ஸ் அடிச்சு வீட்டுக்கு ஏசி பூட்டி வாகனங்கள் பார்க் பண்ணி அப்படி செய்யறது நல்லமா? விலகல. அதுக்குத்தான் எங்களுக்கு விருப்பம். நாங்க விரும்புறோம் பெரிய ஓ சார். ஓ அதான் ஓ உண்மை. ஓ ஓ ஆனால் ஒரு காலத்துல என்னுடைய மென்டாலிட்டியும் அப்படிதான் இருக்கு. நான் யோசிச்சேன், உண்மையிலே ஒரு பெரிய வளர்ந்த நாடுகள் எவ்வளவு அழகா கட்டடங்களை கட்டி இருக்கிறார்கள். இங்க காடு, நாம காட்டுவாசிகளா இருக்கிறோம். எந்த விதத்திலையும் எங்களுக்கு ஒரு அபிவிருத்தி இல்லை. நாங்க நாட்டுல காடுகள்லாம் கூட இருக்குது யோசிச்சோம். இப்ப ஒரு கட்டத்துக்கு பிறகு, நான் இதை படிச்சதுக்கு பிறகு யோசிச்சேன், நான் ஒரு அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நாம் இருக்கிற சூழல்ல இன்னும் தாவரங்கள் இருக்கிறது, நமது நாட்டில் இன்னும் காடுகள் இருக்கிறது, இன்னும் ஒரு அளவான புல்நிலங்கள் இருக்கிறது, இயற்கை சூழல் இருக்கிறது, எங்கள் சுவாசிக்கின்ற காற்று ஆக்சிஜன் நிரம்பியதாக இருக்கின்றது. துரதிர்ஷ்டவசமாக கொழும்புக்கு நீங்க போனா ஃபீல் பண்ணலாம், காலையில புகை மண்டலம் வளிமண்டலத்தை சூழ்ந்திருப்பதை. காலை பொழுதுல ஒரு 5க்கு லைட் போட்டிருப்பாங்க பாருங்க, ஃபாக் எனப்படுகின்ற ஃபாக் ஃபார்மேஷன். ஃபாக் என்றால் ஒரு புகை மண்டலமாக காட்சி அளிப்பதை அவதானிக்கலாம். இது உண்மையான அபிவிருத்தி அல்ல. மனித வாழ்க்கையை சிதைவடைய செய்திருக்கின்ற அபிவிருத்தி தான் இது. ஒரு கணப்பொழுதுக்கு கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு காடு உருவாவதற்கு சிங்கராஜ வனம் இலங்கையிலே உருவானது எப்போது உலகிலே காடுகள் தோன்றியதோ
அந்த காலத்தில் தான் சிங்கராஜ மனம் உருவானதாக நம்பப்படுகிறது. ஒரு 2 மாதத்துக்குள்ள அந்த காடை அழித்து விட முடியும். ஆனால் காடு உருவானது பல மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முதல். ஆகவே துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் அந்த காடை இலகுவா அழித்து விடலாம், கட்டி எழுப்ப முடியாது. ஆகவே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்பது பேண்தகு அபிவிருத்தி என்பது நாங்க அபிவிருத்தியை மேற்கொள்ளவும் வேண்டும், வீடு கட்டவும் வேண்டும், கட்டடங்களை அமைக்கவும் வேண்டும், வீதிகளை அமைக்கவும் வேண்டும், அலுவலகங்கள் அமைக்கப்பட வேண்டும். ஆனால் மரங்கள் காக்கப்பட வேண்டும், இயற்கை வளங்கள் பேணப்பட வேண்டும், எதிர்கால சந்ததிக்கு அது ஒப்படைக்கப்பட வேண்டும். எண்ணக்கரு விளங்கி விட்டதா, விளங்கவில்லையா? எண்ணக்கரு விளங்கி விட்டதா, விளங்கவில்லையா? விளங்கி. இதுதான் எண்ணக்கரு. எனவே இலங்கையில முதலாக மிக நீண்ட நாளைக்கு முதல் யாருக்கு தெரியும், கண்டலம ஹோட்டல் தம்புள்ளையில இருக்கிறது. கண்டலம ஹோட்டல் போயிருக்கிறீங்களா? ஏரியா தெரியுமா? கண்டலம் ஹோட்டல் தெரியுமா? Yes, sir. செய்தில்ல சார், ஆனா கேள்விப்பட்டேன். ரிவல்யூஷன், பசுமை புரட்சியின் கீழ் அமைக்கப்பட்ட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கீழே முதலாக இலங்கையில் அமைக்கப்பட்ட ஹோட்டல் தான் கண்டலம ஹோட்டல். முற்று முழுதாக மரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பெருவாரியான மரங்களை வெட்டாமல் அந்த மரங்கள் அப்படியோ இருக்க அந்த அந்த ஹோட்டலை சூழ பல மரங்கள் இருக்கின்றவாறு அந்த கட்டடங்கள் கட்டப்பட்டிருப்பது அருமையான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எதிர்காலத்தை மையப்படுத்தி யுனெஸ்கோ, யுஎன், யுனைடெட் நேஷன் தான் இதிலே மிக முக்கியமாக பங்களிக்கிறது. அதிலே குறிப்பாக யுனெஸ்கோ, யுனெஸ்கோ தானே சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன், சயின்ஸ் அண்ட் இதுகளுக்கு பொறுப்பானது. யுஎன் யுனெஸ்கோ என்பது என்ன? என்ன யுனெஸ்கோன்னா யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல், சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். United Nations Educational, Scientific and Cultural Organization. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தெரியுமா? அது யுனெஸ்கோண்டா தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். தெரியும் தானே? இந்த சமூக கல்வி அந்த பாடங்கள் படிப்பிக்கிறார்களுக்கு தெரியும். அது யுஎன் என்ன பிரான்ச், எதை கையாள்றது? யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல், என்ன சயின்டிபிக், என்ற சயின்ஸோட தொடர்புடைய விடயங்கள் எல்லாம் இவங்க தான் ஆக்க. சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இவங்க தான் இந்த புக்கெல்லாம் எழுதி இந்த விடயத்தை செய்திருக்கிறார்கள். ஆகவே நீங்க அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் அதான் சொல்ல மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ரைட், ஓகே. இப்போ சொல்லுங்க, இப்போ நாங்க ஒரு பேண்தகு அபிவிருத்தியை பத்தி கதைக்கக்குள்ள என்னென்ன விஷயங்களை இதுல கருத்துல கொள்ளும்? சஸ்டைனபிலிட்டி, பேண்தகு நிலை பற்றி கதைக்கக்குள்ள சொல்லுங்களேன், என்னென்ன பத்தி கதைக்க வேணும்? என்னென்ன? சார் இது வந்து எங்களுக்கு புதிய பாடம் உண்டு. இந்த இப்பதான் புதுசா இதை பத்தி அறிஞ்சு போகிறோம். இல்ல இல்ல, அதான் இருக்குது, இல்ல கண்ணுக்கு முன்னும் காட்டு தானே இருக்குது. என்வாயன்மெண்ட் இது உங்களுக்கும் அந்த ஆங்கிலத்துல நான் அந்த சில சின்ன சொற்களை வாசிக்க தெரியும்ன்ற எடுகோட தான் நான் சொல்றேன். நான் உங்களுக்கு ஏழுமே என்ன வாசிச்சு கொள்ளலாம் தானே. ஆ ஏழும் சார், அப்ப ஏழும் சார். இதை கொஞ்சம் பாருங்களேன். சார் அதுல வந்து சூழல்ல இருந்து கிடைக்கக்கூடிய விடயங்களை மீண்டும் பயன்பாட்டுக்கு உட்படுத்துறது. இப்போ சஸ்டைனபிள் சூழலை கருத்துல கொள்ளணும். ஓகே, குட். ரெண்டாவது இந்த இப்போ உதாரணமா சூரிய ஒளியை பயன்படுத்துறது மாதிரி இப்ப வெளிநாடுகள்ல அதை பயன்படுத்தி நிறைய கட்டிடங்களை கிரேட் 9 சயின்ஸ் புக்ல இருக்குது சார். பேண்தகு இந்த இது சொல்லி வந்து பாடம் உண்டோ சயின்ஸ்ல இருக்குது. அபிவிருத்தியோ அதுல வந்து வெளிநாடுகள்ல ஒவ்வொரு கட்டடங்களை குறிப்பிட்டு அவங்க வந்து சூரிய ஒளிய பயன்படுத்துற முறை, அதே நேரம் அவங்க நீரை வந்து அவங்க யூஸ் பண்ற நீரை அவங்க அந்த யூஸ் பண்ற தண்ணிய வந்து வேற முறையில சுத்திகரிப்பு செஞ்சு எதுக்கு பயன்படுத்துறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு கரண்ட் போகுது, அந்த கரண்ட் அவங்க ஃப்ரீயா எப்படி இந்த சூரியனை கொண்டு பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு பாடமே இருக்குது கிரேட் 9ல. தனியா கிரேட் சயின்ஸ்ல இருக்குது. சயின்ஸ்ல கிரேட் 9 சயின்ஸ்ல இருக்குது சார் ஒரு பாடம். பட் அதுல அபிவிருத்தி எண்ணக்கருவில நீதிமன்ற கட்டட தொகுதி, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சில கட்டடங்கள், இப்படி ஒவ்வொரு இங்கிலாந்துல இருக்கிற சில கட்டடங்கள் இவ்வாறு பேண்தகு அபிவிருத்திக்கு ஏற்றமாறு ஒழுங்கமைத்திருக்கிறார் விடயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? ஓ சார், ரைட், ஓகே. அது உங்களுக்கு ஒரு பேசிக்கா அமையும். 9ல் இருக்கிறது பேண்தகு அபிவிருத்தி பற்றிய எண்ணக்கருவை படிச்சு கொள்றது. பட் நாங்க இங்க படிக்கிறது பேண்தகு அபிவிருத்தி. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி எக்ஸலன்ட் தரம் 9ல் இருக்கிற பாப்போம். நாம் அது ஒருக்கா நான் எடுத்து காண்பிக்கிறேன். தரம் 9ல் இருக்கிற அந்த விடயத்தை நீங்க எடுத்தீங்கன்றால் உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும் விளங்கிக் கொள்றதுக்கு. ஆனால் நாங்க எங்களோட டாபிக் பேண்தகு அபிவிருத்தி சம்பந்தமாக அது கொஞ்சம் தான் இருக்குது. அது வந்து என்னன்னா சில பேசிக் விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. பட் ஓ சார், அந்த பெரிசா ஃபுல்லா இல்ல, இதால இதன் பயன்பாடு இது இந்த இதை வச்சு இவங்க இவ்வளவு யூஸ் நடக்குது, இந்த யூசேஜஸ்ல இவ்வளோ அப்படின்றது மட்டும் குறிப்பிடப்பட்டியது ஒவ்வொரு பில்டிங்க்கு. எங்களோட தலைப்பு என்ன? சரி, நீங்க சொல்றது ஓகே, அதுதான் நாங்க பார்க்க போறோம். பட் நாங்க இந்த 6 கிளாஸ் போட்டிருக்கோம். என்னத்தை பத்தி நாங்க இதுல பிளான் பண்ண போறோம், அதான் எங்களுக்கு முக்கியம். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நாங்க எதை பத்தி பிளான் பண்ண போறோம், என்னத்தை பத்தி படிக்க போறோம்? எஜுகேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். என்ன எஜுகேஷன் ஃபார்? சொல்லுங்க. எஜுகேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இதுதான் எங்களோட டாபிக். அதாவது பேண்தகு அபிவிருத்திக்கான கல்வி, பேண்தகு அபிவிருத்திக்கான கல்வி எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட வேணும் என்பதைத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இங்க கருத்துல கொள்ள போகின்றோம். ஆகவே இந்த வார அடுத்தடுத்த பாடங்கள் இன்றைக்கு இந்த பேண்தகு அபிவிருத்தியில சில முக்கியமான விடயங்களை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக நாங்க என்னத்தை உண்மையிலே பார்க்க போறோம், கல்வி, பேண்தகு அபிவிருத்திக்கான கல்வி. நான் நினைக்கிறேன் 9ஆம் வகுப்பில் இருக்கிறது பசுமை எண்ணக்கருன்னு ஒன்று இருக்குது ஒரு பாடம், மற்றது இயற்கை வளங்களை பேண்தகு முறையில் பயன்படுத்தல், 2 விடயங்களை தந்திருக்கலாம். அப்படித்தானே? ஓ சார், அடுத்தடுத்த 2 பாடம். அடுத்தடுத்த இல்ல, முதல் 1 13வது அலகு, மற்றது வந்து 19வது அலகு. அந்த பின்னுக்கு அப்படி வர்றது 2 பாடம். இதுதான் இதுல இது நான் இப்ப காண்பிக்கிறேன். உங்களுக்கு அதை சும்மா பேசிக்காக காண்பிக்கிறேன். ஆனா உண்மையா நாங்க படிக்க போறது வேற விஷயம். அதாவது
நீங்க சொன்னதை தான் சொன்னீங்க. நான் இப்ப என்னன்னா அந்த கல்வி சம்பந்தமான விஷயங்களை தான் நாங்க கூட என்ன செய்ய போறோம், பேண்ட அபிவிருத்தியோட சேர்த்து கல்விங்கிற இதைத்தான் நாங்கள் கூட பார்க்க போறோம். கல்வி எங்களுக்கு முக்கியம். என்ன கல்வி? என்ன கல்வி தானே. நாங்கள் எப்படி இந்த இலங்கையில் அதுக்கு ஒரு மெனுவல் ஒன்று தயாரிச்சாங்க. இதுக்கு பொறுப்பு வந்து என்ன, நான் வந்து ஒர்க் ஷாப்புக்கு போனேன். அது வந்து நடந்தது எத்தனையாம் ஆண்டு தான். அதில் வந்து ட்ரைனிங் ஒன்று தந்தாங்க எங்களுக்கு, எஜுகேஷன் ஃபார் சஸ்டைன் என்ஐ தான் அதை பொறுப்பேற்றது. அதோட சேர்த்து நான் அந்த இது வந்து இவங்க யுனெஸ்கோ தான் அதில் இதாக இருந்துச்சு. யுனைடெட் நேஷன் யுனெஸ்கோ தான் அந்த இதுக்கு பொறுப்பாக இருந்தது. ரெண்டும் இணைஞ்சு. அப்போ அதில் நான் ஒரு வளவாளராக கலந்து கொண்டேன். வந்து அதில் டாக்டர் ஜெயந்தி குணசேகர் இப்போ ரிட்டையர் பண்ணிட்டா. அவள் தான் டிரெக்டர் ஜென்ரலாக இருந்தால். அந்த டைமில் அவள் ஏடிஜி அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஜென்ரல் வந்து என்ஐயில் இருந்தாள். அவள் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால். அப்போ நானும் அவன் இணைஞ்சு சில ஒர்க் ஷாப்புகள் நடத்தினோம். அதில் தான் நாங்கள் இந்த ஒரு ட்ரைனிங் கொண்டு எடுத்து அதில் ஒர்க் ஷாப்பும் நடத்தினோம். யுனெஸ்கோவால் நடத்தப்பட்ட ஒரு இதோன்றை தான் அவங்க எடுத்துக்காந்து எங்களுக்கு செய்து. அப்புறம் நாங்கள் அதை பல லெக்சரர்ஸுக்கு நடத்தினோம். 2 பேரும் சேர்த்து டாக்டர் ஜெயந்தி குணசேகர். அதில் ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு வச்சிருக்கிறேன், மெனுவல். இப்போ அந்த மெனுவலை வச்சு தான் நான் உங்களுக்கு இப்போ அடுத்தடுத்த பாடங்களை இன்றைக்கு பேசிக்கை வச்சுட்டு நகர்த்த போகிறேன். அப்போ நீங்கள் இப்போ இந்த பசுமை எண்ணக்கருங்கிறதும் ஒரு பேண்ட அபிவிருத்திக்குள்ள வருது. நீங்கள் தரம் 9 புக் எடுத்து பார்க்கலாம். தரம் 9 புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பசுமை எண்ணக்கருங்கிற பசுமை எண்ணக்கருவும் என்ன, பேண்ட அபிவிருத்தியினுடைய ஒரு பகுதி தான். ஏற்றுக்கொள்றீங்களா? நான் சொன்னேன் ஜெர்மன் பாராளுமன்ற கட்டடம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, பசுமை எண்ணக்கருவுக்கு கீழே. சீனாவினுடைய பீஜிங் தேசிய விளையாட்டு அரங்கு எவ்வாறு இருக்கிறது, மற்றது அப்படி ஒரு ஒவ்வொரு இதுகளையும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இதில் உங்களுக்கு உட்படுத்திருக்கிறாங்க. நீ பார்த்தா விளங்கும். டிஸ்பிளே ஆகுது இல்லை கொஞ்சம் போகும். ரீட் பண்ணுறது ஏதோ பிரச்சனை காட்டுது. ஓகே. அப்போ நீங்கள் தரம் 9 என்னத்தை பாருங்க. தரம் 9 இருக்கிற 13ஐயும் இறுதி பாடத்தையும் பார்த்து கொள்ளுங்க. ஓகேயா? விளங்கிட்டா? ஓகே சார். ரைட். அதை கொஞ்சம் பாருங்க. நான் அதை தொகுத்து உங்களுக்கு தாரேன். பட் எங்களோட முக்கிய விடயம் என்னன்னா இந்த பேண்ட அபிவிருத்தியில நாங்கள் பேண்ட அபிவிருத்தியை கதைக்கிற நேரம் 3 பகுதிகளை பிரதானமாக கதைக்கிறோம். ஒன்று என்ன, சூழல், சமூகம், பொருளாதாரம். எது இதுல பெரியது? எது பெரியது? பொருளாதாரமா, சமூகமா, சூழலா? சொல்லுங்க, எது பெரியது? சூழல். பாருங்க, இங்க பாருங்க, எது பெரிதா இருக்கிறது? சூழல் தான் எங்களுக்கு பெருசென. எங்களோட சுற்றுச்சூழல் தானே பெருசு. அதனால அப்ப எங்களோட அந்த சுற்றுச்சூழலை தான் நாங்க என்ன செய்யணும், கூட நாங்க கருத்துல கொள்ள வேண்டும். ஆகவே நாங்க இதுல முக்கியமாக கருத்துல கொள்ள வேண்டியது இந்த சூழல் என்கின்ற விடயம். அடுத்தபடியாக நாங்க பார்ப்போம் இந்த பேண்தகு அபிவிருத்தியுடைய தத்துவம் என்ன. இதைத்தான் நாங்க பார்க்கணும். தத்துவம், ஒரு தத்துவார்த்த ரீதியாக பார்க்கிற நேரம் பேண்தகு அபிவிருத்தியுடைய தத்துவம் என்ன, என்னத்தை பத்தி கதைக்கணும். 3 விடயங்களை கதைக்கிறதுன்னு சொன்னோம். ஒன்று என்ன, சூழல், சமூகம், பொருளாதாரம். இது 3ஐயும் தான் நீங்க நோட் பண்ணிக்கொள்வோம். வேற ஒன்று. ஏனென்றா ஒரு பேண்தகு அபிவிருத்தி செய்ய நேரம் சூழல்ல நாங்க எந்த விதத்திலையும் சூழலை பாதிக்க விடையிலாது. சமூகம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். சமூகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். பொருளாதாரம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அப்ப நாங்க இதெல்லாம் தாண்டி இதுல இந்த 3 கோலங்களும், இதை 3 கோலங்களாக சொல்லுகிறார்கள். பேண்தகு அபிவிருத்தியிலே 3 கோலங்கள். அந்த 3 கோலங்களிலே ஒன்றுதான்
பொருளாதாரம், சமூகம், சூழல் என்று சொன்னார். இதுல 27 தத்துவங்களை ரியோ டிக்ளரேஷன், ரியோ எனப்படுகின்ற ஒரு சமவாயம் ஒன்று உலகத்திலே இடம்பெற்றது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரியோ டிக்ளரேஷன் என்ற தெரியுமா? என்னென்று யாருக்கு தெரியும்? ரியோ டிக்ளரேஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ரியோ டிக்ளரேஷன் என்ன சொல்லுங்க. 1992 நடைபெற்ற யுனைடெட் நேஷனுடைய ஒரு கான்ஃபரன்ஸ் தான் என்ன? ரியோ டிக்ளரேஷன். ரியோ என்கிற இடத்துல நடைபெற்றது. அவ்வளவுதான். கான்ஃபரன்ஸ் ஆன் என்வாயன்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். இதுதான் இதுல தத்துவம். ரியோ எனப்படுகின்ற ஒரு நகரத்திலே நடைபெற்ற இந்த டிக்ளரேஷன் 27 தத்துவங்களை கொண்டிருக்கிறது. அது கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். என்ன தெரிஞ்சுக்கணும்? கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்ப ரியோ டிக்ளரேஷன் தென் அமெரிக்காவில் உள்ள பிரேசில் நகரத்திலே இடம்பெற்ற ஒரு யுஎன்னுடைய 1992 இடம்பெற்ற இதில் தான் இந்த 27 தத்துவங்களும் வெளியிடப்பட்டது. நான் இதை தமிழாக்கம் செய்து தருகிறேன். இப்ப சும்மா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஒவ்வொரு தத்துவங்களையும் நான் பார்ப்போம். முதலாவது தத்துவம் என்ன சொல்லுகிறது? முதலாவது, மக்கள், உலகிலே வாழுகின்ற மக்கள் சுகாதாரமாகவும் மிகவும் உற்பத்தி திறன் மிக்கதாகவும் அமைதியாகவும் இயற்கையில் வாழ்வதற்கு தகுதி பெற்றவர்கள். என்ன சொல்றாங்க? முதலாவது, உலகிலே வாழுகின்ற மக்கள் ரியோவில் இருந்த 92 ரியோ பிரேசில் நாட்டிலே இடம்பெற்ற ரியோ நகரத்திலே இடம்பெற்ற இந்த 1992 யுனைடெட் நேஷனினுடைய இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சமிட்ல வெளியிடப்பட்ட 27 பிரகடனங்கள், தத்துவங்கள் இருக்கிறது. ஒன்று, மக்கள் சுகாதாரமாகவும், எப்படி வாழணும்? மக்கள் சுகாதாரமாகவும் உற்பத்தி திறன் மிக்கதாகவும் மிகவும் ஒரு அமைதியுடன் வாழ்வதற்கு, இயற்கையோட வாழ்வதற்கு அவர்கள் தகுதி பெற்றவர்கள். இதுதான் முதலாவது. ஓகே, விளங்கிட்டாது. முதலாவது என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. முதலாவது என்ன? சுகாதாரமாகவும் உற்பத்தி திறன் மிக்கதாகவும் அமைதியுடன் வாழ்வதற்கான தகுதி பெற்றவர். தகுதியே பெற்றிருக்கிறது. இதை சும்மா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது மக்களுக்கான சுகாதார உற்பத்தி திறன் மிக்க மிக அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான என்ன ஒரு இயற்கையோட வாழ்வதற்கான தகுதி, நல்லிணக்கம்னு சொல்லுவாங்க. இது ஆமணின்னா நல்லிணக்கத்தோட வாழ்வது. நல்லிணக்கத்தோட வாழ்வதற்கு இயற்கையோட தகுதி பெற்றவர்களாக தகுதிகள் இருக்கிறது அவர்கள். இரண்டாவது சொல்றாங்க, அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. எதற்கான உரிமை? அபிவிருத்தியையும் சூழல் தேவைகளையும் தற்கால எதிர்கால சந்ததிகளுக்கு சமமான வகையில பயன்படுத்தி கொள்வது. அதாவது மக்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமை எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், அபிவிருத்தி சார்பானது சூழல் சார்பான தேவைகளை தற்காலத்துக்கும் எதிர்கால சந்ததிக்கும் சம வாய்ப்புள்ள வகையில அபிவிருத்தி செய்வதற்கான உரிமை இருக்கிறது. இதுதான் இரண்டாவது சொல்றாங்க. அதாவது அபிவிருத்தி தேவைகளையும் சூழல் தேவைகளையும்
இவர்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நிறைவு செய்து கொள்ள வேண்டும். எவ்வாறு? தற்காலத்தில் இருக்கின்றவர்களுக்கும் சந்ததிக்கும் எதிர்கால சந்ததிக்குமாக சம வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு உரிமை அவர்களுக்கு இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும். அப்ப நீங்க என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கிறது? நீங்க என்ன செய்யணும்? அபிவிருத்தி மரமொண்ட வெட்டி வீழ்த்தி வீடு கட்டலாமா? ஒரு 10 மரம் நீங்க ஒரு லேண்ட்ல வீடு கட்டுறதா இருந்தால் அதுல குறைஞ்சது ஒரு 6-7 மரத்தையாவது தக்க வைத்துக் கொண்டுதான் வீடு கட்ட வேண்டும். ஏனென்றால் 10 மரத்தை வெட்டி விட்டால் எதிர்கால சந்ததிக்கு ஒன்றும் இருக்காது. துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் தனித்தனி மனிதர்களாகவும் குழுக்களாகவும் பிரதேசங்களாகவும் சிந்திக்க தொடங்கியதன் விளைவாக இன்றைக்கு அபரிமிதமான முறையிலே இந்த வளங்களை, அபிவிருத்தி தேவைகளையும் சூழலியல் தேவைகளையும் எதிர்கால சந்ததிக்கு என்ன இப்போதுள்ள சந்ததிக்கு இல்லாத வகையிலையும் நாங்கள் அழித்து விட்டோம். இரண்டாவது விளங்கிட்டா தத்துவம்? இரண்டாவது தத்துவம் விளங்கிட்டா? விளங்கிட்டா? கேக்குதா நான் கதைக்கிறது? ரைட். மூன்றாவது விடைய நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இதெல்லாம் தமிழாக்கம் செய்து அப்படி தருவேன். நான் ஃபுல் நோட்ஸ் உங்களுக்கு. சிரமமான பணி, எந்த தமிழும் கிடையாது நோட்ஸ். அதான் பிரச்சனை. இப்போ யுனெஸ்கோட அந்த புக்குகளை தவிர தமிழில் ஒரு புத்தகம் இல்லை. என்கிட்ட இருக்கிற மேனுவல் எஜுகேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் புக் கூட யுனெஸ்கோவால் NIAல வெளியிடப்படுது. தனி இங்கிலீஷ்லாம் இருக்குது. நாங்கள் அந்த ட்ரைனிங் எடுக்கிறது. அப்போ அதை தமிழ் ஆக்கம் செய்யணும். பட் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க முக்கியமான விஷயங்களை. அடுத்தது, உலகத்தில் இருக்கிற மாபெரும் பிரச்சனை என்ன? உலகத்தில் இடத்துக்கு இடம், நாட்டுக்கு நாடு, பிரதேசத்துக்கு பிரதேசம் ஏழ்மை, வறுமை தலைவிரித்தாடுகிறது. சமத்துவமின்மை, வேறுபாடு உச்ச நிலையில் காணப்படுகிறது. வாழ்க்கை நியமங்கள் வேறுபட்டு காணப்படுகிறது. எங்க? உலகத்தில் இருக்கிற இடங்கள்ல. எனவே இந்த நிலையை இல்லாதொழித்தல், இரடிகேட்டிங் என்று சொல்கிறார். மூன்றாவது விடையை சொல்றாங்க, உலகத்துல வறுமை என்பது இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுண்டா வறுமை ஓரளவு இருக்க வேண்டும். இன்னும் வறுமை இந்த சப்ஜெக்டே உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இரடிகேட்டுண்டா முற்றாக இல்லாத ஒழிக்க செய்தல், அழித்தல். அடுத்தது வேறுபாடுகளை குறைத்தல். மக்களுக்கு இடையில் இருக்கிற, அதாவது வாழ்வியல் நியமங்களுக்கு இடையில் இருக்கிற வேறுபாடுகளை குறைத்தல் கட்டாயமாக பேண்தகு அபிவிருத்திக்கு முக்கியமானது என்று சொல்றாங்க. மூணாவது தத்துவம். பேண்தகு அபிவிருத்தி நடைபெற வேண்டுமாக இருந்தால் வறுமை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். வேறுபாடுகள், மனிதனுடைய வாழ்வு நியமங்களுக்கான வேறுபாடுகள் உலகத்திலே பல்வேறு நாடுகளுக்கு இடையில், பிரதேசங்களுக்கிடையே களையப்பட வேண்டும். மூன்றாவது. நோட் பண்ணி கொண்டீங்களா? நோட் பண்ணி கொண்டீங்களா? என்ன? நாலாவது விடயம் சூழலை பாதுகாப்பது. இன்றைக்கு என்னண்டா, இப்ப வறுமையை பாருங்க. மூன்றாவது விடயத்துல எத்தியோப்பியா, சோமாலியா, எரித்திரியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகள்ல திங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எலும்பு தோலுமாக அந்த பிள்ளைகள் இருக்கிறார். எவ்வளவு பெரிய அநியாயம்! வறுமையினுடைய உச்சகட்டம். ஏன் எங்கட நாட்டிலையும் நாங்க அறியாத வறுமை கோட்டுக்குட்பட்ட எத்தனை குடும்பங்கள் இலங்கையில இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நாங்க இலங்கையை சுற்றி, எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைத்தது. நான் 10 வருடங்கள் ஒரு நாடோடியாக இந்த நாட்டு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு ஊர்களுக்கும் பயணித்திருக்கிறேன். நான் ரிசர்ச்சில் இருக்கிற போது 10 இயர்ஸ் ரிசர்ச் அசிஸ்டண்டாக பணியாற்றிய போது இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மூலை முடுக்குகளுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. காடு, மோடு, நகரங்கள், எல்லா இடங்களுக்கும் பயணித்திருக்கிறோம். துரதிர்ஷ்டவசமாக இலங்கையும் ஒரு பின்தங்கின மக்கள் வாழுகின்ற பிரதேசங்கள் நிறையவே காணப்படுகிறது. அப்ப இலங்கையில இவ்வாறு இருந்தால் உலகத்தில் எவ்வாறு இருக்கும்? எனவே அது இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும். பேண்தகு அபிவிருத்திக்கான முக்கிய விடயமாகும். நாலாவது தான் சொன்னோம், சூழலை பாதுகாக்க வேண்டும். எங்களுக்கு பேண்தகு அபிவிருத்தியை பற்றி கதைக்க வேண்டுமாக இருந்தால்
ஒரு அபிவிருத்தியினுடைய ஒரு பகுதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் சூழலை வேறாக்கி விட்டு அபிவிருத்தியை செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். இது அபிவிருத்தியினுடைய ஒரு பகுதி. சூழலை பாதுகாத்தல் என்பது அபிவிருத்தியுடைய பகுதி. ஒரு கேள்வி கேட்கிறேன், யாராவது சொல்லுங்க. ப்ரொடெக்ஷன் அண்ட் கான்சர்வேஷன் ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன? தமிழ்ல சொல்லுகிறேன். பாதுகாப்பு, காப்பு. காப்பு என்பது நீங்கள் போடும் காப்பல்ல, காத்தல். கன்சர்வேஷன். கன்சர்வேஷன் என்று சொல்வது ப்ரொடெக்ஷனும் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. இது யாராவது சொல்லுங்க. கொஞ்சம் கதைக்கணும். பாதுகாத்தல் என்றால் என்ன, காத்தல் என்றால் என்ன? அதாவது இங்கிலீஷ்ல கான்சர்வேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் என்று சொல்லுவாங்க. என்ன, யாருக்கு தெரியும்? இவ்வளவோ பேர் இருக்கிறீங்க, பேசாம இருக்கிறீங்க, சொல்லுங்க. அஃப்ரா, அம்னா. சொல்றது ஏதோ ஒன்றை பாதுகாக்கிறது. காத்தல் சொல்ற எத அழிவு ஏற்படாது. என்ன அழிக்கிறா சொல்லுங்க. மற்றாக்கள் இருக்கிறீங்க, 20 பேர் இருக்கிறீங்க. 20 பேரும் அப்படியோ இருக்கிறீங்க. கதைச்சிங்கன்னா அழகா இருக்கு. வஜ்ரா இருக்கிறான், திலாக்ஷிகா இருக்கிறாங்க, தஸ்னா பானு இருக்கிறாங்க, சிராஷா இருக்கிறாங்க, சாரா இருக்கிறாங்க. ஒரு பேசல. சொல்லுங்க என்ன காப்பு, கன்சர்வேஷன், ப்ரொடெக்ஷன் ரெண்டுக்கும் வித்தியாசம். இது நோட்ஸ் அல்ல, படிக்கிற விஷயம். சொல்லுங்க, குயிக்காக சொல்லணும். நிறைய விஷயம் இருக்குது. அந்த 6 கிளாஸ்லையும் முடிக்கணும் உங்களுக்கு. அவ்வளவு செய்து நோட்ஸ் செய்து நான் இப்போ விரைவா இது பண்ணி தாரேன். சொல்லுங்க சொல்லுங்க. தெரியாதுண்டாச்சு சொல்லுங்க. யாரு இருக்கிறீங்களா எல்லாரும்? ரிஃப்கா. ஓ சரி. சொல்லுங்க. ஷக்கீலா சொல்றாங்க இருக்கிறான்னு சொல்லுங்க. என்னண்டா நான் சொல்றது எல்லாருக்கும் தெளிவா கேட்குதான்னு மட்டும் சொல்லுங்க. ரைட், அப்போ ஓகே, அது போதும். பெரிய விஷயம். என்னண்டா இப்போ உங்களோட ரிலேஷன்றால் உங்களோட பைக், உங்களோட மோட்டர் பைக்கை தந்துட்டு போறாரு. அவர் இப்போ போறாரு, 2 இயர்ஸுக்கு ஃபாரின் போறாரு. இப்போ அந்த மோட்டர் பைக்கில் நீங்க என்ன செய்வீங்க? 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று என்ன செய்வீங்க? மூடி நல்லா கிளீன் பண்ணி ஒரு சுத்தி கட்டி, எந்த தூசு துவல்கள் போகாம முழுக்க நல்லா கிளீன் பண்ணி சுத்தமாக்கி கிளீன் பண்ணி கட்டி பேட்டரி எல்லாம் கலட்டி வச்சிருவீங்க. இப்ப என்ன செய்றீங்க? நீங்க அவரோட பைக்கை பாதுகாக்கிறீங்க. வந்தோடனே என்ன செய்றீங்க? 2 இயர்ஸால பைக்கை தூக்கி அவர்கிட்ட பாரம் கொடுக்குறீங்க. இதுக்கு பேர் என்ன? ப்ரொடெக்ஷன், பாதுகாத்து. கன்சர்வேஷன்டா அவர் சொல்றார், நீங்க பைக்கை ஓடுங்க, பிரச்சனை இல்லை, ஓடிட்டு நான் வரும்போது எனக்கு பைக்கை தந்தா சரி. இப்ப என்ன செய்ய போறீங்க? நீங்க பைக்கை ஓடுறீங்க. எப்படி ஓடுறீங்க? மலை, மோடு, காடு, முள்ளு எல்லா இடத்தையும் ஓடி அடிச்சு உடைக்கிற. அப்படியா? பிறருடைய பொருள் என்று சொல்லி ஓரளவுக்கு அதை ஓரளவுக்கு இல்லை, மேக்சிமம் நாங்களும் பாவிச்சு கொண்டு அவர் வரும்போது எப்படி பைக் இருந்ததோ அதே கண்டிஷன்ல அவர்கிட்ட நீங்க என்ன செய்ய வேணும்? ஒப்படைப்பது. இதைத்தான் கான்சர்வேஷன் சொல்றோம். காடு இதான், இந்த கான்செப்ட் தான் நாங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மெயின். காடொண்ட நாங்க போய் 2 விறகு எடுக்கிறதுக்கு பதிலா மரத்தை வெட்டி ஏத்திக்க அந்த காலம் இருந்தது. இன்றைக்கும் எனக்கு கவலையா இருக்கிறது. 1980களில் அரவுண்ட் 1975, 78, 76, 80 மாதிரி காலப்பகுதிகளில் நாங்கள் சின்ன ஆக்கள் ஒரு பெரிய லொரி வரும் எங்க வீட்டை. அந்த லொரியில காட்டுக்குள்ள இருந்த பெரிய மரங்களை வெட்டி ஒரு 3 அடி துண்டுகளாக வெட்டி கொண்டு வருவாங்க. அதுல அட்டி என்று சொல்வார்கள். ஒரு அட்டி என்பது ஒரு லேயர். அப்படியோ லொரியில உள்ளுக்கு அடுக்கிருப்பாங்க. அப்படி தட்டான மேல் நோக்கி அல்ல, அப்படி கிடையாக அடுக்கிருப்பாங்க. அதுல 2 கிடையான பகுதிகளை நாங்க இறக்கி வீட்டெடுத்து ஒரு விறகு வெற்றாளை கொண்டாந்து வெட்டி அடுக்கி சமையலுக்கு பயன்படுத்துவோம். இன்றைக்கு நினைக்கும் போது கவலையாக இருக்கிறது. ஏன் எவ்வளவு மரங்கள் வெட்டப்பட்டிருக்கும் என ஒரு வருடத்துக்கு ஏற்றுக்கொள்றீங்களா? நான் கதைக்கிறது விளங்கா உங்களுக்கு?
என்னண்டா வீர மரம் இன்றைக்கு மரம் பத்துகிறது எனக்கு உண்மையா வீர கொல்லி நல்லா பத்துன்னு சொல்லி வீர மரங்களை வெட்டி கொண்டு வந்து எங்களோட வீட்டுல எரித்தார்கள். எங்களோட பிரதேசம் இந்த கிழக்கு மாகாணத்துல இருக்கிற எல்லா இடங்களையும் இந்த விறகுகள் வரும். ஏனண்டா இலங்கையில ஒரு பியூட்டி என்றும் பசுமையான உலர்கலப்பு காடுகள் இலங்கையிலே அதிகப்படியா இருக்கிறது. ட்ராபிக்கல் ஃபாரஸ்டும் இருக்கிறது. அயனமண்டல மலைக்காடு இருக்கிறது. அதுதான் சிங்கராஜ வனம், கன்னலிய வனம். அதே நேரம் at the சேம் டைம் இலங்கையில் இருக்கிற அதிகூடிய கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணம், நோர்த் சென்ட்ரல் போன்ற பிரதேசங்கள், மற்ற வெஸ்ட் வயம்ப வடிகோல் வயம்ப சொல்லிட்டு நோர்த் போன்ற இந்த பிரதேசங்களிலே கூடுதலாக காணப்படுவது என்றும் பசுமையான உலர்கலப்பு காடுகள். எவர்கிரீன் ட்ரை மிக்ஸ்ட் ஃபாரஸ்ட் என்று சொல்வார். இன்றைக்கு எவ்வளவு அழிக்கப்பட்டது தெரியுமா? மனிதனுடைய ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டி சொல்வார். மனிதனுடைய நடவடிக்கைகளால் அழிக்கப்பட்டு விட்டது. கவலை. நான் இந்த டிகிரி செய்யக்குள்ள ஒரு ஸ்டார்ட் செஞ்சேன். காடுகள் இப்போது உள்ள நிலையும் அதுக்கு முன்னர் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முன்னர் நிலை, அதான் இந்த ஸ்டடி ரிப்போர்ட் ஒன்று செஞ்சேன். அது இலங்கை படம் எல்லாம் கீறி எங்கெங்க இருந்ததுன்னு சொல்லி இன்றைக்கு எனக்கு அந்த ரிப்போர்ட் அப்படி கண்ணுக்குள் இருக்கிறது. எவ்வளவு காடுகளை அழித்து விட்டோம் தெரியுமா? ஸோ என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இன்றைக்கு உங்களுடைய சுயநலத்துக்காக பெரிய மாளிகைகளை கட்டுவதற்காக விடை அளிக்கும், நகரங்களை உருவாக்குவதற்காக காடுகள் அழிக்கப்படுகின்றன. விவசாய நிலங்களை மோனோக்ரோப்பிங் ஒற்றை பயிற்சியக்காக காடுகள் அழிக்கப்படுகின்றன. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நீங்க பண்ண படிக்கிற பாடம் என்னத்துக்குண்டா, நீங்க யாரு? டீச்சர்ஸ் ஆக போற நீங்க, அப்படிதானே? நான் சொல்ற சரியா? டீச்சர்ஸ் ஆக போற நீங்க இந்த வேதனை எனக்கு உண்மையிலே முதல் கடும் ஆசை வெள்ள மரத்தையும் வெட்டி எறிஞ்சு போட்டு ஒரு பெரிய மாளிகையை ஒன்றை கட்டி ஏசி போட்டு வாழணும். இப்பன்னா அந்த எண்ணமே கிடையாது. நோமலா ஒரு வீட்டை கட்டி கொஞ்சம் கூலா இருக்கணும். பட் கூலா இருக்கலா ஏலா வீட்டை இருக்கல இல்ல, ஏசி இல்லாம இருக்க முடியாது என்ற எல்லாத்தையும் அழிச்சு போட்டு எல்லா உலக மக்களும் சேர்ந்து இன்றைக்கு அழிச்சு நாசமாக்கி இன்றைக்கு ஹீட் வெப்பநிலை குளோபல் வார்மிங் பூகோள வெப்பமயமாக்கம் தலைவிரித்தாடுகிறது. கடல் மட்டம் உயரப்போகிறது. பப்புவா நியூகினி உலகப்படத்தில் இல்லாமல் போகிறது. இலங்கையில் யாழ்ப்பாணம் என்ற இடமே இலங்கையை விட்டு போகிறது. மால்டீவ்ஸ் முற்றுமுழுதாக அமலப் போகிறது. 364 தீவுகள் இருக்கிறது. அதிலே ஆக கூடுதலாக ஒரு 364 என்று நினைக்கின்றேன். அதில் ஒரு 20-30 தீவுகள்லாம் மனிதர் வாழ்கிறார். இந்த தீவுகளே இருக்காது என்று எதிர்காலம் கூறுகிறது. பல நாடுகள் கடலுக்குள் அமலப் போகிறது. இந்த பயங்கரம் ஏன் வருகிறது என்றால், இந்த சூழலை நாங்கள் பாதுகாக்கவில்லை, சூழலை அபரிமிதமாக பயன்படுத்துகிறோம். ஸோ உங்களுடைய இந்த அபிவிருத்தி பணியினுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இந்த சூழல் பாதுகாப்பு கருதப்பட வேண்டுமே தவிர அது தனிமைப்படுத்தப்பட்ட வேறான ஒன்றாக கருதப்படுத்தப்படக்கூடாது என்பதான் 4வது கோட்பாடு. 4வது கோட்பாடு கிளியரா? விளங்கிட்டா? 5வது கோட்பாட்டுக்குள்ள போவோம். 5வது கோட்பாடு என்னவென்றால், இதுல சில கோட்பாடுகளை தந்திருக்கிறார்கள். முக்கியமான சுருக்கமாக, சர்வதேச ரீதியாக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள், அதாவது சூழலையும் அபிவிருத்தியையும் ஒன்றாக இணைத்து எல்லா நாடுகளுடைய தேவைகளையும் கருதி சர்வதேச ரீதியாக ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும். மிக துரதிர்ஷ்டமான நிலைமை இருக்கிறோம். ட்ரெண்ட் என்னன்னு சொல்லுவாப்பா மாறு தெரியும். இன்றைக்கு உலகம் ஆறுற கையில் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய கையில் இருக்கிறது. வல்லரசுகளுடைய கையில் உலகம் இருக்கிறது. இன்டர்நேஷனல் ஆக்ஷன் என்று சொல்லுகிறார். சர்வதேச நடவடிக்கைகள் என்று சொல்லுகிறார்கள். சூழலையும் அபிவிருத்தியையும் ஒன்றாக இணைத்து அவை கருதப்பட வேண்டும். ஏனென்றால் எல்லா நாடுகளின் நிலைமையும் அதிலே கருத்து கொள்ளப்பட வேண்டும் சொன்னாங்க. துரதிர்ஷ்டவசமாக
இதுல சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தான் கார்பன் ட்ரேட். கார்பன் ட்ரேட் என்றால் கார்பன் வர்த்தகம். கார்பன் வர்த்தகம் என்பது என்னவென்றால், நீங்கள் இலங்கையிலே எவ்வளவு பெட்ரோலை நிலக்கரியை எரித்து கார்பனை விடுவிக்க போகின்றீர்கள், அமெரிக்கா எவ்வளவு விடுவிக்க போகின்றது, இங்கிலாந்து எவ்வளவு விடுவிக்க போகின்றது என்ற அவர்களுடைய உலகத்திலே அதிகப்படியான தொழிற்சாலைகள் அமெரிக்காவில் உற்பத்தி நிலையம். அவருடைய தொழிற்சாலை இயங்க வேண்டுமாக இருந்தால் இலங்கையில் தொழிற்சாலைகள் குறைக்கப்படும். அவர்கள் இலங்கையில் வெளிவிடப்படுகின்ற கார்பன் டை ஆக்சைடு அளவை குறைப்பதற்கு அவர்கள் எங்களுக்கு காசு தருகிறார். இது கார்பன் ட்ரேட் என்று சொல்வார். கார்பன் அடிச்சுவடு என்று சொல்வார். கார்பன் ஃபுட் பிரிண்ட் என்று. இதுல சயின்ஸ் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி. யாரு சயின்ஸ்? யாரு சயின்ஸ் ஆளாரு? நான் சார். நஷானா 11ஆம் வகுப்புல கடைசி பாடத்துல கார்பன் அடிச்சோடு நீர் அடிச்சோடு பாத்தீங்களா? உயிர்கோளம் கார்பன் அடிச்சுவடுகள் நீக்குதோ சார்? அந்த கார்பன் அடிச்சோடு நீங்க எப்படி படிப்பிக்கிறீங்களோ என்ன மாதிரி தெரியாது. இட்ஸ் எ மேஜர் ப்ராப்ளம் இன் த வேர்ல்ட். கார்பன் அடிச்சோடெல்லாம் கால்குலேட் பண்ணி இலங்கைக்கு போட்டு இலங்கையில தலையில வச்சுக்கொண்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? டோன்ட் எமிட் கார்பன் டை ஆக்சைடு, ரெடியூஸ். புகை பரிசோதனை இங்க நடக்குது. அங்க புகை கக்கி தள்ளப்படுகிறது ஃபேக்டரிகளால். எல்லா தொழிற்சாலைகளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கோதுமை இலங்கைக்கு வருகிறது. பாரம்பரிய உற்பத்தி செய்யப்பட்ட கோதுமை அமெரிக்காவின் உணவாக பயன்படுகிறது. இலங்கைக்கு செயற்கை பொலிமர், பொலித்தீன், பிளாஸ்டிக், ரெஜிஃபோம் இலங்கைக்கு பேக்கிங் மெட்டீரியலாக வருகிறது. அமெரிக்காவிலே மாப்பொருளால் செய்யப்பட்ட பொருட்கள் பேக்கிங் மெட்டீரியலாக டிவி, தொலைக்காட்சி போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்பட்டு அவை நீரில் இடப்படுகின்ற கரைந்து செல்கிறது. விளங்குதா உலகத்துல போக்கு உங்களுக்கு என்னன்னு? நான் கதைக்கிறது விளங்குதா உங்களுக்கு? இதுதான் உலகம். இன்டர்நேஷனல் எக்ஷனை பத்தி கதைக்கிறாங்க. பட் நான் நிறைய ப்ரோக்ராமுக்கு போயிருக்கிறேன் சம்பந்தம். அதெல்லாம் நான் கதைக்கிறேன். 2004ஆம் ஆண்டு சுனாமிக்கு பின்னர் 2008ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு நியூ டெல்லியில தந்த ட்ரைனிங் தான் டிசாஸ்டர் சேஃப்டி எஜுகேஷன். அதை தொடர்ந்து தான் நான் கிளைமேட் சேஞ்சில் போய் ஜாயின் ஆனேன். அதில் கிளைமேட் சேஞ்ச் ப்ரோக்ராமில் ஜாயின் ஆகி ஜிடிசெட்டோட இணைஞ்சி, ஜெர்மன் டெக்னிக்கல் கோஆபரேஷனோட இணைஞ்சி ஒரு 4 இயர்ஸ் பயணிச்சு அந்த ட்ரைனிங்கு போகிறாரு. அதில் அந்த கிளைமேட் சேஞ்ச் ப்ளஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ளஸ் டிசாஸ்டர் சேஃப்டி எஜுகேஷன் என்று சயின்ஸாக நான் இருந்தாலும் ஒரு 4 இயர்ஸ் என்ஐஇ, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஜெர்மன் டெக்னிக்கல் டாக்டர் பீட்டர் அண்ட் ஜெர்மன் லேடி, இப்படி ஒரு வயதான வயோதிப பெண், மிகவும் ஒரு ஆளுமை மிக்க பெண், அப்படியான ஆட்களோட எனக்கு கொஞ்சம் ஒரு 4 இயர்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி தான் நான் ஃபாரின் போனேன். ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்ற சும்மா ஒரு சேஞ்சுக்கா. ஸோ இப்போ இதை விளங்கி கொள்ளணும் என்னண்டா, சர்வதேச ஆக்ஷனை பற்றி கதைக்கிறாங்க. பட் இது தியரிட்டிக்கலி யுனெஸ்கோவில் இருக்கிறது, பட் நாட் இன் ஆக்ஷன். விளங்கி கொள்ளும். ஆகவே அடுத்ததாக சொல்றாங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பேண்தகு அல்லது நிலைபெறான அபிவிருத்தியை சாதிப்பதற்கு மக்களுடைய, உலகத்தில் வாழுகின்ற அனைத்து மக்களுடைய வாழ்க்கை தரம் மிக உயர்வானதாக இருக்க வேண்டும். இதற்காக உலக நாடுகள் குறைத்து கொள்ள வேண்டும் அல்லது முற்றாக இல்லாதொழித்துக் கொள்ள வேண்டும். எதனை? பேண்தகு முறையில் அல்லாத எல்லா விடயங்களையும் குறைத்து கொள்ள வேண்டும் அல்லது இல்லாதொழிக்க வேண்டும். என்னத்துல? உங்களோட உற்பத்தி நீங்க மேற்கொள்ற, இப்பதான் கதைச்சு தொழிற்சாலைகள், கைத்தொழில்கள், தொழிற்சாலைகள்லையும் உங்களுடைய கன்சம்ஷன், நுகர்வு. நான் சொன்னேன், உங்களுக்கு வீடு கட்ட தேவைண்டா 3 மாடி ஏன் கட்டுறீங்க? ஏன் 4 மாடி வீட்டை கட்டி நாசமாக்குறீங்க? ஏன் உங்களுக்கு 3 ரூம் தேவையா இருக்கக்குள்ள 10 ரூம் பெருமைக்கா ஏன் வீடு கட்டுறீங்க? எண்ணக்கரு விளங்குறதா? இது ஒரு நான் படிப்பிக்கிற விஷயம் நீங்க நினைக்கிற அளவுக்கு சின்ன விடயம் அல்ல. ஒரு ஆழமாக நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஊடுருவ வேண்டிய விடயம் பாடசாலை மட்டத்தில். அதுக்காக தான் இந்த சஸ்டைனபிள் எஜுகேஷன் சொல்லி நாம் அதை பற்றி கதைக்க போகிறோம்.
நான் கதைக்கிறதே உங்களுக்கு போதுமா இருக்கு, பிறகு நோட்ஸை வாய்ச்சா விளங்கும் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ அப்போ நீங்கள் உங்களோட உற்பத்திகளை நீங்கள் நுகர்றது, சீமந்து நுகர்ந்து மண் கல்ல புவியிலே இறைவன் இயற்கையா அருள்கொடையா தந்த கருங்கற்கள் அவ்வளவை உடைத்து கட்டடங்களாக்கி விட்டீர்கள். புவியிலே இறைவன் படைத்த இரும்பு தாதுக்களை எடுத்து இரும்பை பிரித்தெடுத்து இரும்பை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உலகத்திலே இருக்கிற எல்லா உலோகங்களும் இன்று அருகி கொண்டு வருகிறது. உலக முடிவு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதுல என்ன சான்று உங்களுக்கு வேண்டும்? ஸோ பேண்தகு முறையில் அல்லாத எந்த ஒரு உற்பத்தியையும் நுகர்வையும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? தடுக்க வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். இதற்காக நீங்கள் ஒரு பிரதேச ரீதியான கொள்கைகளை, பொருத்தமான கொள்கைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும். எதற்காக? பேண்தகு அபிவிருத்தியை ஏற்படுத்துவது, சாதிப்பதற்கு, உயர்தரமான வாழ்க்கை, எல்லா மக்களுடைய உயர்தரமான வாழ்க்கையையும் நீங்க என்ன செய்து கொண்டும் அடைந்து கொள்வதற்கு எல்லா நாடுகளிலும் என்ன செய்ய வேண்டும்? குறைத்து கொள்ள வேண்டும் அல்லது முற்றாக இல்லாத ஒழிக்க வேண்டும். என்னத்தை? பேண்தகு நிலையில் இல்லாத கோலங்களை, பேண்தகு நிலையில் இல்லாத உற்பத்திகள், பேண்தகு நிலையில் இல்லாத நுகர்வுகள் நீங்கள் குறைத்து பொருத்தமான பிரதேச ரீதியான கொள்கைகளை நீங்கள் மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஓகேயா? விளங்கிட்டா? இது மாற்றங்கள் விளங்கிட்டா என்னண்டு? நான் கதைக்கிறது உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா இருந்தா விளங்குதா? அடுத்தது பெண்களை பற்றி கதைக்கிறாங்க. உலகத்துல எனக்கு இதுல இந்த ஒர்க் ஷாப்ல ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று கேள்வி கேட்டாங்க. இது ஒரு அப்பாற்பட்டதா இருந்தாலும் என்னோட ஒரு கேள்வி கேட்டாங்க. உங்களோட இஸ்லாமிய பார்வையில பெண்களுக்கு இது இடங்களே கிடையாது, நீங்கள் வணக்க ஸ்தலங்களுக்கு பெண்களை ஏன் அழைத்து செல்வதில்லை? நான் இது சார்பா கதைக்கல, சமயம் கதைக்கவில்லை. என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் அதுக்கு பதில் நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்னத்துக்காக வணக்க வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும் கேட்டேன். நீங்க சொல்லுங்க, அவன் என்னத்துக்காக வணக்க வழிபாட்டு தலங்களுக்கு செல்வது? திலாக்ஷிகா சொல்லுங்க, எதற்காக நாங்க சொல்றோம்? ரம்யா சொல்லுங்க, ஸ்ரீ ரம்யா, எதற்காக வணக்க வழிபாட்டு தலங்களுக்கு செல்கின்றோம்? எதற்காக? ஒருவர் கேட்கல, நான் கேட்கறது கேள்வி வழங்க இல்லையா? ரம்யா, வஜிரா, இல்லையா? ஒருவரும் ஒருத்தரும் இல்லையா? ரைட். அப்ப அதுல என்னண்டா, prayer is the communication between God and us. இறைவனுக்கு எங்களுக்கு இடையிலான தொடர்பாடல். அவ அங்க போயிட்டு ஆணும் பண்ண ஒன்றா இருந்து தொடர்பாடலை மேற்கொள்ள முடியாது. அதான் அதுக்குரிய தத்துவம். ஓகே, அது டிஃபரெண்ட் ஸ்டோரி. நான் சொன்ன பதில் என்ன, நான் போற வணங்குறது இறைவனை வேண்டி மன்றாடி என்னை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு செல்லுறதில் பெண்கள் இருந்தால் அதை செய்ய முடியாது. ஓகே, பட் நான் எடுத்துக்கொண்ட பாயிண்ட், பெண்கள் இந்த உலகத்துல சூழல் முகாமைத்துவம் அபிவிருத்திக்கு தேவையா இல்லையா? தேவையா இல்லையா? தேவை சார். மிக முக்கியமானவர்கள். பெரிய ஒரு வைட்டல் ரோல் அவர்களால் பிளே பண்ணப்படுகிறது. வைட்டல் ரோல், மிக பரந்துபட்ட ஒரு வகிபாகம் பெண்களால் மேற்கொள்ளப்படுகிறது. முக்கியமான வைட்டல் என்பது மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரங்களை பெண்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். எதுல? சூழலை பரிபாலிப்பதிலும் அபிவிருத்தி செய்வதிலும். எனவே அவர்களுடைய முழுமையான பங்கு பற்றல் இந்த பேண்தகு அபிவிருத்தி ஏற்படுவதற்கு தேவை. அப்ப பெண்களுடைய பங்கு பற்றல் தேவையா இல்லையா? இருக்கு. சூழலை முகாமை செய்வதற்கும் அபிவிருத்தி செய்வதற்கும் தேவையா இல்லையா? தேவையா இல்லையா? தேவை. ரைட். அடுத்த விஷயம் பாயிண்ட்,
நாங்க இந்த யுத்தங்கள் மனிதனை இறைவன் படைத்த காலத்திலிருந்து இன்று வரை மனிதனுடைய யுத்தங்கள் அழிவுக்கான ஒரு விடயமே தவிர ஆக்கத்திற்கான விடயம் அல்ல. பல வருடங்களாக நடைபெறுகின்ற யுத்தத்தின் இறுதி விளைவு என்ன என்பதை மனிதன் கணக்கிட்டு பார்த்தால் என்ன இறுதி விளைவு சொல்லுங்க. இறுதி விளைவு என்ன டீச்சர்ஸ்? அழிவு தானே. மனிதனுடைய அழிவும் சொத்துக்களுடைய அழிவு, பொருளாதாரத்துடைய சிதைவு. இதை தவிர வேற எதுவும் சாதிச்சது யுத்தத்தால இல்லை. எனவே பேண்தகு அபிவிருத்திக்கான இயல்பான ஒரு அழிவை உண்டாக்குகின்ற ஒன்றாக யுத்தம் காணப்படுகிறது. இது சமாதானத்தை, அபிவிருத்தியை, சூழல் பாதுகாப்பை சுயாதீனமற்றதாகவும் ஒரு எங்களுடைய பிரிக்க முடியாததாகவும் மாற்றமடைகிறது. இது ஒரு சாபக்கேடுன்னு சொல்கிறார். எனவே இந்த யுத்த விவகாரங்கள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பேண்தகு அபிவிருத்திக்கு என்னவாக இருக்கிறது? ஒரு தடையாக இருக்கிறதுங்கிறத சொல்றான். அப்ப யுத்தம் என்பது என்ன? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு தடை, ஒரு அழிவுள்ள விஷயம். விளங்கிட்டாது? கிளியரா? அடுத்தது போமா. அடுத்து என்ன சொல்றாங்க? அடுத்து சொல்றாங்க எல்லா மானுடர்களும் யூனிவர்சல் பொதுவான சில பண்புகளை கொண்டிருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்றீங்களா? சில பண்புகளை கொண்டிருக்கிறார், ஏற்றுக்கொள்றீங்களா? என்ன அப்படித்தானே? பண்புகள் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் பொதுவான. இப்ப நீங்க என்ன விதத்துல சொல்ல போறீங்க? மானுடர்கள் வேறுபட்டவர்கள். பிளட் 4 குரூப், இதயம் 4 அறைகளை கொண்ட இதயம், இரைப்பை ஒன்று, மூளை, நிறம் வேறுபடலாம், உயரம் வேறுபடலாம், துணிவு வேறுபடலாம், வடிவம் வேறுபடலாம், உருவவியல் வேறுபடலாம். பட் மானுடருங்கிற மனிதர்கள் எல்லாருமே ஒரே மானுடர் தான். நீங்க பிரதேச ரீதியாக வேறுபட்டாலும், சமய ரீதியாக வேறுபட்டாலும், தோல் நிறத்தில் வேறுபட்டாலும், எவ்வாறு வேறுபட்டாலும் மனிதர்கள் எல்லாரும் ஒரே பண்புகளை கொண்டவர்கள்தான். ஒரு பொதுவான உலகளாவிய பண்புகள் மனிதரிடத்திலே காணப்படுகிறதுங்கிறத சொல்றாங்க. அது உங்களுக்கு தெரியும், பண்புகள் இருக்கிறது. அடுத்த சொல்றாங்க knowing the technology and science. இப்ப இதுதான் எங்களுக்கு இருக்கிற ஆகப்பெரிய விஷயம். இதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற சவாலும் இதான். நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? இங்க பாருங்க என்ன சொல்றாங்க. இந்த விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் அறிந்து கொள்வது எங்களுடைய உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும். அப்படி அதை ஏற்றுக்கொள்ளுங்களா நீங்க? விஞ்ஞானமும் தொழில்நுட்பம் தெரிஞ்சா உலகத்துல எல்லா பிரச்சனையும் தீர்க்குமா? இல்ல சார். Alone cannot solve all of our problems. எல்லா பிரச்சனைகளும் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் தீர்க்குமா? இல்லை. நெவர் ஒரு நாளும் இல்லை. ஆகவே
அதையும் நீங்க கருத்துல கொள்ளுங்க. அடுத்தது பொதுமக்களுடைய, அதாவது ஒரு சமூகம் அரசியல் என்பவற்றினுடைய தீர்மானம் எடுக்கின்ற பணியில், தீர்மானம் எடுக்கின்ற விடயத்தில் பொதுமக்களினுடைய பங்கு பெற்றல் அவசியம் என்று சொல்றாங்க. நாங்க பார்லிமெண்ட் எங்களுடைய தீர்மானத்தை எடுக்கிறது, பொதுமக்களாகிய எங்களுக்கு அவ்வளவு பெரிய விழிப்புணர்வு இல்லை. நிறைய விடயங்கள்ல நாங்க பின்னடைவாயிருக்கிறோம். இப்ப ஒவ்வொரு எங்களோட நாட்டு அரசியல் போக்குகள் எல்லாருக்கும் தெரியாது. நாங்க எதை சொன்னாலும் எவர் சொன்னாலும் நாங்க நம்புற நிலைமையில் இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளவில்லை, அந்த அளவுக்கு நாங்கள் முன்னேறிக் கொள்ளவில்லை. அப்ப ஒரு பேண்டக அபிவிருத்தியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக என்ன நடைபெற வேண்டும்? அதாவது சமூக ரீதியான மற்றும் அரசியல் ரீதியான, அரசியல் அல்ல அரசு ரீதியான தீர்மானம் எடுத்தல்ல எங்களுக்கு பெரிய ஒரு வகிபாகம் பொதுமக்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வலியுறுத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள், the people who lives will be affected by decision, அதை நாங்கள் அறியணும். எடுக்கப்படுகின்ற முடிவுகளால மக்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே அதை தவிர்ப்பதற்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? டிசிஷன் மேக்கிங்ல ஈடுபட வேண்டும். அடுத்ததாக அப்ப அது விளங்கிட்டா என்னண்டு? அப்ப மக்களுக்கு என்ன இருக்கணும்? உங்களுக்கு உரிமை இருக்கா இலங்கையில முடிவெடுக்கிறது? உங்களுக்கு உரிமை இருக்குதா இல்லையா முடிவெடுக்க? ஆனா இருந்ததுக்கு நீங்க அதை கொடுக்கற இல்லையா? உங்களோட வாக்குகளை என்னத்துக்காக நாங்க இலங்கையில் மக்கள் 5000 ரூபாய் காசு தந்தா நீங்க வாக்களிப்பீங்க, 10,000 ரூபாய் காசு தந்தா அளிப்பீங்க, ஒரு என்னென்ன ஒரு பார்சலை கொண்டு வந்தா நாங்க வாக்கு போடுவோம். இதுதான் எங்களோட நாட்டுற பொலிட்டிக்கல் கல்ச்சர். நாங்க பறந்துபட்டு மக்கள் சில விஷயங்களை கிளந்தெழுந்து ஆகிறதுக்கு இல்லை, அது அந்த கல்ச்சர் உருவாக்கப்பட்டு விட்டது. ஸோ எங்களுக்கு சரியான வாய்ஸ் டிசிஷன் எடுக்கிற நிலைமையும் இலங்கையில இல்லை. அது மாதிரி தான் உலக நாடுகள் அது இருந்தால் தான் நாங்கள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பற்றி கதைக்கலாம். அடுத்தது காலிங் ஃபார் கிரேட்டர் டிரான்ஸ்பேரன்சி. டிரான்ஸ்பேரன்சி இருந்தால் வெளிப்படைத்தன்மை இருக்கும். எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் சிறப்பான வெளிப்படைத்தன்மையை வெளிக்காட்ட வேண்டும். உள்ளுக்கு நடக்கிற விஷயங்கள் எங்களுக்கு வெளியே தெரியாமல் இருக்கக்கூடாது. அது என்ன வகை கூறல், அதாவது அரசாங்கத்தினுடைய தீர்மானம் எடுத்தல்ல, சரிதானே? அரசாங்கத்தினுடைய தீர்மானம் எடுத்தல்ல வெளிப்படைத்தன்மை, மிகப்பெரிய வெளிப்படைத்தன்மையும் ஒரு பொறுப்பு கூறலும் இருக்க வேண்டும் சொல்றான். என்ன அது என்ன அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பு கூறண்டா உங்களுக்கு ஒரு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒப்படைக்கப்பட்டால், இப்ப நீங்க டீச்சரா உங்களுக்கு ஒரு பணி ஒப்படைக்கப்பட்டா நீங்க என்ன செய்யணும்? யாருக்கு வாகை கூறணும்? பெற்றோருக்கு வாகை கூறவன், அதிபருக்கு வாகை கூறவன், சமூகத்துக்கு வாகை கூறவன், உயர் அதிகாரிகளுக்கு வாகை கூறவன். எனவே பொறுப்பு ஒப்படைக்கப்படுகின்ற போது வாகை கூறல் இருக்க வேண்டும். அது மாதிரிதான் இந்த அரச ரீதியான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு மக்களை அழைக்க வேண்டும். என்ன வெளிப்படைத்தன்மை அங்கு காணப்பட வேண்டும், அங்க பொறுப்பு கூறலும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் சொல்றாங்க. அடுத்தது இந்த தொழில் அமர்த்துற இதுதான் இலங்கையில பெரிய ஒரு பிரச்சனை. இப்ப நாங்க ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்துற நேரம் ஒரு ஒரு மிக வினைத்திறனற்ற முறையில சில விடயங்களை நடைமுறைப்படுத்துற நேரம், சில நடவடிக்கைகள் எடுக்கிற நேரம், அது மிக பாரதூரமான மீளாத சூழலியல் அல்லது சமூக பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதாவது ஒரு விஞ்ஞான பூர்வமான அணுகுமுறையற்ற ரீதியில சூழலை நீங்கள் கையாண்டால்
அல்லது சமூகத்தை கையாண்டால் அது மீள முடியாத பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்றான். அது பற்றி நீங்க கருத்தில் கொள்ளணும். விளையாட்டா இப்போ உங்களுக்கு ஓவரால் இந்த பிரின்சிபல் சம்பந்தமான விஷயங்கள் விளங்கிட்டா விளங்க இல்லையா? கிளியரா இது விளங்கிட்டா? விளங்கிட்டா விளங்கவில்லையான்னு சொல்லுங்க. இப்ப நாம வருவோம் அடுத்த விஷயம்தான். கூட முக்கியமான விடயங்கள்ல ஒன்றுதான் இந்த இதுகளில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு சில கோல்களை வைத்திருக்கிறார்கள். அதை பார்ப்போம் என்னென்ன நோக்கங்கள். இது யுனெஸ்கோவால வெளியிடப்பட்ட இந்த 17 இதுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை பார்ப்போம் நான். ரைட், இதை கொஞ்சம் பாருங்க. இது அண்மையில் வெளியிடப்பட்டது. இது கிளியர் ஆகிக்குதா? தெரியுதா? தெரியுதா? காட்சிப்படுத்தப்பட்டிருக்குதா? ஓகேயா? செப்டம்பர் 25ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு இந்த ஐக்கிய நாடுகள் பொது அவையில் உள்ள 193 நாடுகள் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அந்த மாற்றம் தான் நாங்கள் இப்போ கதைக்க போற அந்த மாற்றம். எங்களோட உலகத்தை நாங்கள் உருமாற்றுவோம், டிரான்ஸ்ஃபார்மிங் அவர் வேர்ல்ட், எங்களோட உலகத்தை நாங்கள் மாற்றி அமைப்போம் என்ற தலைப்புல 2030 நோக்கி நாங்க பயணிக்கிற விடயங்களுக்கு 11 குறிக்கோள்களை உருவாக்கினார். எத்தனை குறிக்கோள்கள்? எத்தனை குறிக்கோள்கள்? எத்தனை குறிக்கோள்கள் உருவாக்கினாங்க? 17 குறிக்கோள். அதுலதான் இந்த 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட குறிக்கோள்கள் ஏழ்மை இன்மை. எல்லா இடங்களையும் என்ன இருக்க வேணும்? வறுமை இருக்கக்கூடாது. முதல் சொன்ன அதே பிரின்சிபல் அடிப்படையாக கொண்டுதான் இந்த பேண்ட அபிவிருத்தியில 17 குறிக்கோள்களை வைத்திருக்கிறார். ஒன்று என்ன? உலகத்துல என்ன இருக்கக்கூடாது? வறுமை, ஏழ்மை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். முதலாவது என்ன? வறுமை அல்லது ஏழ்மை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். இரண்டாவது என்ன? பசியின்மை. இது எங்க இருக்குது? எங்க? பசியின்மைண்டா சொல்லுங்க. எங்க இல்ல? பசியை இல்லாமல் செய்யணும். அப்ப பசியை இன்மை, ஏழ்மை இன்மைங்கிறது பசிங்கிற சொல்லே இருக்கக்கூடாது. பசி இன்மைங்கிற நமக்கு பசிக்காத சொல்றது இல்லை. பசியை ஒழிக்கணும், பசி வரக்கூடாது, பட்டுனிங்கிறது இருக்கக்கூடாது. அடுத்தது ஆகப்பெரிய பிரச்சனை பாதுகாப்பற்ற உணவு. இப்ப நீங்க நம்ம நாட்டிலையும் நம்ம குடல் பழகி போய்விட்டது. நுண்ணங்கி தொற்றுகளுக்கு எங்களுக்கு இசைவாக்கம் அடைந்து விட்டது. அதனால நாங்க ஒரு அளவு சேஃபாக இருக்கிறோம். நாங்க உண்ற உணவுல வெளிநாட்டவர் உண்டா மரணித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு மோசமான ஒரு பல நுண்ணங்கிகளை கொண்ட உணவைத்தான் நாங்கள் உட்கொள்கிறோம். ஊட்டச்சத்து பற்றி எந்த கவலையும் கிடையாது. வாக்கி ருசியா ஓகே, பினிஷ்ட், டெலிசியஸ் ஃபுட். அதான் எங்களோட எண்ணக்கரு. எந்த போஷணை சத்து சம்பந்தமாகவும் நாங்கள் கருத்தில் கொள்வதில்லை. அடுத்தது நிலையான வளம் குன்றாத வேளாமையை ஊக்குவித்தல். இந்த கருத்தை சொல்லுங்க. ஆறாவது என்ன சொல்லுங்க? அவர கருத்து சொல்லுங்க. வளம் குன்றா வேளாமைங்கிறது என்ன? எருவை போடுறீங்க, நெல்லை செய்றீங்க, பயிர்களை செய்றீங்க, அப்படியோ நிலத்தில் இருக்கிற அவ்வளவு கனிமங்களையும் அகற்றி விடுகிறீர்கள். பயிரை அறுவடை செய்து செயற்கையான உரங்களை இடுகிறீர்கள். மண்ணினுடைய வளத்தை பற்றிய கவனம் உங்களுக்கு கிடையாது. அறுவடை அதிகரிக்க வேண்டும், விளைச்சல் அதிகரிக்க வேண்டும், அதான் உங்களுடைய நோக்கம். எனவே வளம் குன்றாத வேளாமை என்றால் நிரந்தரமாக பயிரும் செய்யப்பட வேண்டும்,
நிலவளம் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே இவ்வாறு பாதுகாக்கப்படும் போது பசி குறையும். ஏன் உணவு உற்பத்தி சிறப்பாக அமையும். மூன்றாவது, நல்ல ஆரோக்கியமான வாழ்வு இருக்க வேண்டும். இது எங்களுக்கு இப்ப சாத்தியமா இருக்குதா? நல்ல ஆரோக்கியம் சாத்தியமா இருக்குதா? எல்லாருக்கும் சாத்தியமா இருக்குதா? இல்ல சார், ஆரோக்கியம் ஏன் 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 சாத்தியம் இல்லைன்னு சொல்லுங்க. கொஞ்சம் சின்ன ஒரு டாக் ஒன்று சொல்லுங்க. அப்ப ஏன் சாத்தியம் இல்லாம இருக்குது? உணவுகளால சாத்தியம் இல்லாம, ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். வளர்ச்சி மருந்து உணவு உள்ள பிரச்சனை. வெரி குட், ரைட், வெரி குட், ரைட். வேற காற்றின்மை, எப்படி? சுவாசிப்பதற்கு சுத்தமான சூழல்ல காற்றின்மை, இருக்க வழி. ரைட், குட். அது ஆரோக்கியம் இல்லை. ஓகே, வேற? நீர் குளோரின் இடப்பட்ட நீர்கள் அருந்துவதால. அப்ப இயற்கை நீர் இல்லை உங்களுக்கு. நீங்க முதல் கிணற்றுல அள்ளி குடிச்ச நிலத்தில இருந்து பெற்றுக்கொண்டீங்க. இப்ப வாட்டர் லைன் சப்ளை லைன்ல பெற்றுக்கொண்டீங்க. செயற்கையாக சுத்திகரிக்கப்பட்டது. அப்படித்தானே? ஓ சார். ஓகே, வேற? ஆக முக்கியமான பிரச்சனை ஒன்று. நல்ல ஆரோக்கியம் என்றால் என்ன? இப்ப நீங்க சுகாதாரம் ஆரோக்கியம் என்றா என்ன? எல்லாரும் சொல்ற ஆரோக்கியம் என்றா என்ன? ஆரோக்கியம் நோய் இல்லாமல் நீக்கியம் சார். நோயின்றி வாழ்வது. இது வாழ்வது. நோயின்றி வாழ்றது மட்டும் அல்ல. நோயின்றி வாழ்றது ஒரு சப்ஜெக்ட். ஹெல்த்ங்கிறது, ஆரோக்கியம்ங்கிறது. இது ஒரு முழுமையான எண்ணக்கரு. தோற்றம் அழகா இருக்க வேண்டும், நல்ல சிந்தனை இருக்க வேண்டும், நல்ல வாழ்க்கை இருக்க வேண்டும், நல்ல போஷணை இருக்க வேண்டும், ஏனையவர்களுடன் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். அதான் ஹெல்த். நீங்க நினைக்கிற மாதிரி நோயற்ற தன்மை ஹெல்த் அல்ல. எனவே நோயின்றைய தன்மையை கருதுகிற போது ரெண்டு விடயங்களை குறிப்பிடுகிறார்கள். ஒன்று உடல் ஆரோக்கியம், உள ஆரோக்கியம். எனவே நல்ல ஆரோக்கியமான ஒரு இடத்திலே உடல் ஆரோக்கியம் காணப்பட வேண்டும். அடுத்தது உள ஆரோக்கியமும் காணப்பட வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக இன்று நாங்கள் உட்பட்டிருக்கின்ற உளப்பாதிப்பு, மன அழுத்தம் மிக அதிகமாக இருக்கிறது. எங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது. ஏன்னா நிறைய பணம் தேவை. 10 லட்சம் வாரவன் யோசிக்கிறான் 10 கோடி வர வேண்டும். 1 லட்சம் வருவன் யோசிக்கிறான் 10 லட்சம் வர வேண்டும். 50,000 ரூபாய் உழைக்கிறவன் யோசிக்கிறான் எனக்கு 1 லட்சம் உழைக்க வேண்டும். வருகின்ற வருமானத்துக்கு ஏற்ப போதுமாக்கி கொள்வதற்கான வாழ்க்கை கிடையாது. 10,000 ரூபாய் ட்ரௌசர் போடணும், 8,000 ரூபாய் ஷர்ட் போடணும், 40,000 ரூபாய் சாரி உடுக்கணும். சாத்தியம் இல்லை. மன மகிழ்ச்சி எவ்வாறு பெற்றுக்கொள்வது? எனவே நல்ல ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அடுத்தது தரமான கல்வி. தரமான கல்வி என்ன? தரமான கல்வி யாவரையும் உள்ளடங்கி. இதுதான் இன்றைக்கு இருக்கிற ஆக பிரச்சனை. இலங்கையில தரமான கல்வி கிடைக்கிறதா? இலங்கையில தரமான கல்வி கிடைக்கிறதா? எல்லா இடங்கள்லயும் கிடைக்கல சார். இல்ல, கிடையாது. தரமான கல்வி எல்லா இடங்களையும் இல்லை, ஒரு இடங்களையும் இல்லை. ஈவன் ராயல் காலேஜ்ல கூட கிடையாது. தரமான கல்வி ஒரு பரந்துபட்ட எண்ணக்கரு. சம வாய்ப்பு இருக்க வேண்டும். ராயல் காலேஜில் எல்லாரும் படிக்கலாமா? சமத்துவம், சம வாய்ப்பு, ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்லுங்க. சம வாய்ப்பு என்றால் என்ன? சமத்துவம் என்று. ஈக்விட்டி என்றால் என்ன? ஈக்குவாலிட்டி என்றால் என்ன? ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்விட்டிங்கிறது என்ன? சமத்துவம் என்றா என்னன்னு சொல்லுங்க பாப்பா. ஆறு சொல்ற நீங்க எல்லாரும் பாண்டித்யம் பெற்றவர்கள். சமத்துவம் என்றால் ஈக்விட்டின்னா என்ன? என்ன வருது இல்ல, கதை வருது இல்ல. ஈக்விட்டின்னா என்ன சொல்லுங்க. ஈக்விட்டி என்றால் என்ன? ஒற்றுமை ஆயிடுச்சு. இல்ல இல்ல, ஒற்றுமை அல்ல. பெண்களுக்கு வேறான டொய்லெட், ஆண்களுக்கு வேறான டொய்லெட் ஒரு நிறுவனத்தில் கட்டப்பட்டால் சமத்துவம், ஈக்விட்டி இருக்கிறது.
ஈக்குவல்னா 2 பேருக்கும் சமனான டாய்லெட் சரி வராது. சம ஒரு உரிமையா சார்? சம உரிமை வேற. இதைத்தான் நீங்க பிள்ளையா விளங்கி கொண்டுக்கிறீங்க. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அது முக்கியமான எண்ணக்கரு நாம கதைப்போம். உதாரணமாக ஒரு வகுப்பில் இருக்கின்ற ஒரு 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 காட்சியை காண்பதற்காக ஒரு 10 பேர் போயிருக்கிறாங்க. ஒரு குறித்த உயரத்துல இருந்தா தான் அந்த காட்சி தெரியும் என்றால் 10 பேருக்கு 10 விதமான உயரமான ஒரு பெஞ்ச் வேணுமா இல்லையா? ஒரு ஆள் சரியான ஷோட், அவருக்கு உயரமான பெஞ்ச் ஒன்று வேணுமா இல்லையா? உயர்ந்த ஆளுக்கு குறுகிய பெஞ்ச் ஒன்று வேணுமா இல்லையா? வேண்டும் சார். அப்ப 10 பேருக்கும் 10 விதமான பாங்குகளை பெஞ்ச் அடிச்சு நீங்க போட்டு உயரத்துக்கு ஏற்ப ஒரே உயரத்துக்கு அவ்வளவு கொண்டாந்தா ஈக்விட்டி, சமத்துவம். எல்லா பெஞ்சையும் ஒரே உயரத்துக்கு அடிச்சு விட்டா ஈக்குவலிட்டி, சமம். எனவே சம பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை இருக்கிறதா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை இருக்கிறதா? சம இல்ல உரிமை சார். இருக்கிறதா இல்லையா சொல்லுங்க. ஒரு பெண் இரவு 12 மணிக்கு நிக்கலாமா? முடியாது சார். முடியாது. அப்ப சம உரிமை இருக்கா உங்களுக்கு? இல்ல. அதுக்காக சம உரிமை எங்களுக்கு உண்டு, நாங்க 12 மணிக்கு நிக்க போறோம், தனியா நிக்க போறோம் நிக்கலாமா? இல்ல சார். இயலாது. இதைத்தான் சொல்ற, சம உரிமை இல்லை, சமத்துவம் இருக்கிறது. பெண்களுக்கு தனிய ஒரு வகையான வசதிகளையும் ஆண்களுக்கு ஒரு வகையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சமத்துவம். உரிமை ரீதியாக பெண்களுக்கு ஒரு வேற உரிமைகள் இருக்கிறது, ஆண்களுக்கு வேறு உரிமைகள் இருக்கிறது. எனவே ஒரு ஆண்களுக்குரிய உரிமைகள் ஆண்களுக்கு வழங்குறது, பெண்களுக்குரிய உரிமையை பெண்களுக்கு வழங்குறது தான் சமத்துவம். இந்த இப்ப கதைச்சதுதான் இந்த பாலின சமத்துவத்தை பத்தி கதைச்சவன. கல்வியும் வழங்கக்குள்ள ஆண்களுக்கு வேறான கல்வியும் பெண்களுக்கு வேறான கல்வியும் வழங்கப்படத்தானே வேணும். கல்வி மீன் அவருக்கு பொருத்தமான சில வகையில கல்வி வளங்களுக்கான வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படணுமா இல்லையா? ஒரு ரூம்ல ஆண்களை பெண்களை உண்டா விடலாமா? ஒரு ஆணை பெண்ணை உடையலுமா? இயலுமா இயலாதா? நான் கேட்கிற படம், ஒரு ரூம்ல ஒரு ஆணையும் பெண்ணையும் போட்டு நீங்க இருக்கலாம் விடலாமா விடையலாதா? இடையிலாது சார். விடலாம. இப்ப சம உரிமை இருந்தா சம உரிமை கொடுக்கலாமா? இதுல முடியாது. முடியாது. அதான் வித்தியாசம். சமத்துவம் இருக்கு, இக்விட்டி. எனவே பால்நிலை சமத்துவம் என்றால் ஆண்களுக்குரிய வசதிகளை ஆண்களுக்கும் பெண்களுக்குரிய வசதிகளை பெண்களுக்கும் செய்து கொடுக்கலாம் சமத்துவம். விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். கிளியரா? அடுத்ததாக தூய்மையான நீர் மற்றும் சுகாதாரம். நீங்க சொல்லிட்டீங்க, தூய்மையான நீர் கிடைக்கணுமா இல்லையா? எல்லாருக்கும் ஒரே சுகாதார வசதி, நிலையான சுகாதார வசதி கிடைக்கணுமா இல்லையா? இலங்கையில எப்படி சுகாதார வசதி நல்லமா கூடாதா? இலங்கையில சுகாதார வசதி கதைங்க தயவு செய்து. இலங்கையோட சுகாதார வசதி எப்படி நல்லமா கூடாதா? இலங்கையோட சுகாதார வசதி எப்படி? மேக்சிமம் எம்ஓஹெச் விசால மேற்கொள்ளப்படுறது மேக்சிமம். தடுப்பூசி வழங்குறது, 3 வழங்குறது டாப் லெவல்ல இருக்குது, மாற்று கருத்து கிடையாது. இலங்கையில மிச்சம் நல்ல இலவச சுகாதார வசதி இலங்கையில தானே சார்? மற்ற மாத்திரம் அல்ல, குழந்தை பராமரிப்புக்கு நீங்க உங்க மிட்வைஃப்மார், ஃபேமிலி ஹெல்த் ஆபீசர்ஸ், அவங்களோட பணியை நீங்க கொஞ்சம் நல்ல மிச்சம் நல்ல. நீங்க எந்த மாற்று கருத்தும் கிடையாது, பெஸ்ட் என்று சொல்லலாம். பெட்டர் இல்ல பெஸ்ட். சார் வீடுகளுக்கு நின்று போறாங்களே, ஒவ்வொரு வீடா போவாங்க.
நான் நினைக்கல இலங்கையில அந்த அந்த உண்மைக்குண்மையாக பணியாற்ற அரச ஊழியர்கள்ல முன்னணியில திகழ்றாங்க தான் ஃபேமிலி ஹெல்த் ஆஃபீஸர்ஸ், மிட்வைஃப்னு சொல்றாங்க. ரைட்டா? முக்கியமானது. அப்ப இதை நீங்க கருத்துல கொள்ளணும். அடுத்ததை பாருங்க, புதுப்பிக்க வல்ல மற்றும் மலிவான சக்தி. இதைதான் நீங்க சொன்னீங்க. இப்ப குயிக்கா சொல்லுங்க. அப்ப என்னது புதுப்பிக்கத்தக்க மலிவான சக்தி தான்? சூரிய சக்தி. ஓ, தொடர்ந்து கிடைக்கிற சூரிய சக்தி, உயிர் சக்தி, சிரட்டை, விறகு போன்றவையெல்லாம் தொடர்ந்து புதுப்பிக்கலாம். பெட்ரோலியம் புதுப்பிக்க, நிலக்கரி புதுப்பிக்க முடியாது. எனவே எரிபொருளை மீண்டும் மீண்டும் பெறக்கூடிய எரிபொருளை பயன்படுத்தும். அடுத்தது நல்ல பணிகள் மற்றும் என்னது? நல்ல பணிகள் மற்றும் உள்கட்டமை கட்டடமை பொருளாதாரம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பொருளாதாரம் அல்லது பொருளாதாரங்கள் எப்படி இருக்கணும்? பொருளாதாரம் அல்லது பொருளாதாரங்கள் இருக்க வேணும். ஏன் சொல்லுங்க. நல்ல ஒரு பணிகள் ஆற்றி எப்படி இருக்கணும்? இலங்கையில என்ன நடந்துச்சு? இலங்கையோட பிரச்சனை என்ன? பொருளாதார வீழ்ச்சி. பொருளாதார பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு எவ்வளவு பெரிய சிக்கல். அப்ப அது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப மிக சிறந்த ஒரு பொருளாதார வளர்ச்சி நாட்டில் காணப்படும். மற்றது புதுமை மற்றும் நல்ல உள்கட்டமைப்பு. இது இருக்குதா உங்களோட நம்ம நாட்டில் இருக்குதா? நல்ல உள்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குதா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதா? இல்லைன்னு புதுமையான நல்ல உள்கட்டமைப்பு முன்னேற்ற இருந்தா நாங்க மகிழ்ச்சி அறிப்போமா இல்லையா? அது எங்கள்கிட்ட இல்லை. மற்றது என்ன? சமமின்மையை குறைத்தல். அது என்ன சமமின்மையை குறைத்தல் தான்? சொல்லுங்க. என்னது சமமின்மையை குறைத்தல் தான்? என்ன சமமின்மையை குறைத்தல் என்ன சொல்லுங்க. நாடுகளுக்கிடையே எப்படி வளங்கள் பரம்பி இருக்குது? எப்படி இருக்குது? சீரா பரம்பி இருக்குதா? நாடுகளுக்கிடையே சீரான வளங்கள் பகிர்வு எல்லாமே சீரா இருக்குதா? சீராட்டி இருக்குதா? சிதைந்து காணப்படுது. சிதைந்து காணப்படுகிறது. ஆகவே அதுல கவனம் எடுக்கும். நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள் என்னண்டா, இந்த ஒரு சமூகம் தாங்குதிறன் கொண்ட நீடிக்கத்தக்க சமூகம் ஒன்றை உருவாக்குறண்டா, நாங்க இருக்கிற ஊர்களை யோசிங்க, கொழும்பை யோசிங்க, சேரிப்புறத்தை யோசிங்க. எங்கட நிலையான நகரமா இருக்குது? எங்கட நகரம் நிலையானதா? நிலையான நகரமா? மிக சிறப்பான நகரமா? நல்ல வளமான சமூகங்களை நாங்க கொண்டிருக்கிறோமா? குறைவன. அப்படித்தானே? குறைவுதானே? நிலையான நகரங்கள் இருக்குதா டீச்சர்ஸ்? பிள்ளைகள் இருக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதைங்கள இல்ல சார். இல்ல, கிடையாது. அடுத்த இதை சொல்லுங்க. 12வது சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? சொல்லுங்க. இல்ல சார். நாங்க என்ன பொறுப்பு? நாங்க ஏதாவது நான் சொன்னேன், இப்ப எங்களுக்கு தேவைக்கேற்ற வர நாங்க எடுக்கிறோம். எவ்வளவு நாசமாக்குறோம் என்ன? புவி வளத்தை, வனவளம், ஏனைய விலங்கு வளம், காட்டு வளங்கள், பயிர், எல்லா வளங்களையும் நாசமாக்குறமே.
ஸோ அது ஒரு சாபக்கேடு. அடுத்தது வானிலை நடவடிக்கை. நான் சொன்னேன் கிளைமேட் சேஞ்ச், இது கிட்டத்தட்ட ஒரு 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 நாளைக்கு தொடர்ந்து கதைக்கலாம் அல்லது 3 வகுப்புல கதைக்கிற சப்ஜெக்ட் இது. கிளைமேட் சேஞ்ச் பாரிய ஒரு சப்ஜெக்ட். இன்றைக்கு உலகத்துல நடைபெற்ற, இன்றைக்கு இலங்கையில மழை பெய்யுற காலத்துல பெய்யுதா? இல்ல. சொல்லுங்க. இல்லையே. ஏன்? கிளைமேட் சேஞ்ச் எப்படி காலம் மாறி காலம் மாறி, காலமே மாற்றம். அதை பத்தி நாங்க திருப்பி ஒரு இடையில கதைப்போம். அடுத்தது பாருங்க, என்னது நிலைப்பாடுடைய பெரும் கடல்கள். அது என்ன பெருங்கடல்கள் தான்? கடல்ல வளத்தை நாங்க பண்றோமா? கடலை பத்தி சிந்திக்கமா? எதிர்கால சந்ததிக்கா அந்த கடல்ல இருக்கிற வளங்களை நாங்க பாதுகாக்கிறோமா? இல்லை. அதை பற்றிய சிந்தித்தல் எங்களுக்கு வேணும். அடுத்தது நிலப்பயன்பாடு, லேண்ட் யூஸ் சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. சரிதானே? விளையாட்டு லேண்ட் யூஸ்ங்கிறது. நாங்க லேண்ட் யூஸை பத்தி உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? சொல்லுங்க. லேண்ட் யூஸ், நிலப்பயன்பாடு பற்றி உங்களுக்கு லேண்ட் யூஸை பத்தி இல்லை. மற்றது என்ன? அமைதி மற்றும் நீதி. நமக்கு அமைதி இருக்கிற உலகத்துல இப்ப இல்ல சார். அமைதி கிடையாது. அமைதிங்கிற சப்ஜெக்டே உலகத்துல கிடையாது. மனிதனுக்கு இன்றைக்கு ஆகப்பெரிய விஷயம் தான் நீதி இல்லை. உலகம் ஓர நீதியுடைய பயணிக்கிறது. எல்லா இடங்களையும் நாடுகளுக்குள்ள நீதி இல்லை, உலகத்துல நீதி இல்லை, பிரதேசத்துக்குள்ள நீதி இல்லை, மக்களிடத்துல நீதி இல்லை, அமைதியான சூழல் இல்லை, சமூகங்கள் ஒன்றை ஒன்று அடித்துக் கொள்கிறது, பொறுப்பு இல்லை, நிறுவனங்கள்ல சரியான இயக்கம் இல்லை, எல்லா இடங்களையும் பிரச்சனை. அடுத்தது நிலையான அபிவிருத்திக்கான கூட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். நிலையான அபிவிருத்தி செயற்பாட்டு முறைகளை பலப்படுத்த வேண்டும். வளம் பாதிக்கப்படாது ஒரு சிறந்த வளர்ச்சியை உயிர்ப்பளிக்கக்கூடிய கட்டமைப்பு உருவாக்கப்படும். விளங்கிட்டா? இது இவ்வளவு கிளியரா? இந்த விடயத்தை நான் உங்களுக்கு தொகுத்து அனுப்புறேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை இருக்கிறதால இதோட கொஞ்சம் நிப்பாட்டி கொள்ளும். ஒரு வனநாபா வகுப்போட நாளைக்கும் நான் ஒரு பயணம் போறேன். நாளைக்கு உங்களுக்கு அறிவிப்பேன் நான். ஓகே சரியா? ஓகே சார். அதே மாதிரி நாளைக்கு நடக்கும் பெரும்பாலும். நான் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா மட்டும் அறிவிப்பேன். நீங்க இதுக்கு மெசேஜை பார்த்துட்டு ஜாயின் ஆகுங்க. ஓகே சரியா? ஓகே சார். அப்ப இதோட நிப்பாட்டும். நான் நோட்ஸை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு விடுறேன். அதுக்கு பிறகு முக்கியமான விஷயங்களை பத்தி பிறகு காய்ச்சி கொள்ளும். ஓகே ஓகே சார். ஓகே ரைட். தேங்க்யூ வெரி மச். ரைட். குட் நைட். Thank you. ஓகே. Thank you, sir.